கவிஞர் நந்தலாலா. அன்பு தோழர் கவிஞர் நந்தலாலாவோடு ஒரே அமைப்பில் இணைந்து பயணிக்கக்கூடிய பெரும் வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கத்தின் அடையாளம் அவர். திருச்சி மாவட்டத்தில் அமைப்பை கட்டுவதிலும் கலை இலக்கிய ஆளுமையாக வலம் வருவதிலும் மிகப்பெரிய பங்கு அன்பு தோழர் நந்தலாலாவுக்கு இருந்தது. அவர் பாரதியின் மீது மிக்க அன்பு கொண்டவர். அவருடைய வீட்டின் பெயர் காணிநிலம். அவர் மகளிரின் பெயர், ஒரு மகளின் பெயர் பாரதி, மற்றொரு மகளின் பெயர் நிவேதிதா. செயல்பாடு எனக்கு நான் தூரத்துல இருந்து ஒரு 2 வருஷம் பார்த்ததுல அவர் செயல்பாடு ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு. மிக அற்புதமான ஒரு பேச்சாளர், நல்ல சிந்தனையாளர், நல்ல ஒரு கவிஞர், ஒரு நல்ல கலைஞர்னு சொல்லலாம். பன்முக தன்மை உள்ளவர். நந்தலாலா அவர்களை 2 முறை தான் சந்தித்திருக்கிறேன். அந்த 2 முறையும் என் வாழ்வில் மறக்க முடியாத நாள். நான் திருச்சியின் ஆளுமை என்ற அவ்வாறு பெறுவதற்கு மூல காரணமே அந்த நந்தலாலா என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இருந்தாலும் எங்களோடு பயணித்த அவர்கள் நாட்களையும் எங்களை அரவணைத்து எங்கள் தோளோடு தோள் கொடுத்த தோழனுக்காக இந்த நாளை என்னாலும் நாங்கள் மறக்க முடியாது. எல்லோரையும் மதிக்கிற பண்பு, வயது வித்தியாசம் இல்லாமல் அவர் எல்லாரையும் பழகுவார். அடுத்தவங்களுடைய கருத்துக்களை காது கூர்ந்து கேட்பாரு. என்னை உரிமையா சேதுன்னு கூப்பிடுவாரு. என்னை 2 பேரும் நிறைய நாட்கள் ஒரே புள்ளியில பணியாற்றி இருக்கிறோம். அவர் ஊரும் வரலாறுன்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அந்த புத்தகத்துக்கு ராஜம் கிருஷ்ணனை பத்திய ஒரு தொகுப்பு தேவைப்படுது அப்படிங்கிற, அது ஆல் இண்டியா ரேடியோவில் தொடர்ந்து வந்து கொண்டிருந்த ஒரு நிகழ்வு. அந்த நிகழ்வு ஆனந்தவுடன் புத்தகமா போட்டாங்க. ராஜம் கிருஷ்ணன் அவர் எழுதினதுக்கு அப்புறம் தான் நம்ம ஊருக்காரங்க, நம்ம மாவட்டத்துக்காரங்க அப்படிங்கிற செய்தியே எனக்கு தெரியும். எங்களுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டியா இருந்தார். பேசுவதற்காக இருந்தாலும் சரி, எழுதுவதற்காக இருந்தாலும் சரி, எங்களுக்கெல்லாம் மிகச்சிறந்த வழிகாட்டியாக இருந்தார். இன்னும் சொல்ல போனால் எங்களை போன்ற இலக்கியவாதிகளை உருவாக்கினார். அவர் நிகழ்கால சமூகம் மட்டுமல்ல, எதிர்கால சமூகமும் சிறப்பாக அமைய வேண்டும் என்று பல கூட்டங்களிலும் மேடைகளும் பேசி வந்தார். எழுத்துக்களாலும் பேச்சுக்களாலும் மிகச்சிறந்த மனிதர் அவர். கவிஞர் நந்தலாலாவுடைய பெயருக்கேற்ற ஒரு முற்போக்கு சிந்தனையும் ஒரு உள்ளத்தில் மகிழ்ச்சியும் ஏற்படுகிறது. அவர்களின் மகள் அவரது இறுதி சடங்கில் என் தந்தைக்கு பிடிக்காத எதையும் செய்துவிட வேண்டாம், அவரது இறுதி அஞ்சலியில் மார்க்ஸை பேசுங்கள், பெரியாரை பேசுங்கள், வள்ளுவரை பேசுங்கள், இதை தாண்டி எந்த பிற்போக்குத்தனங்களும் வேண்டாம் என உறுதியாக முடிவெடுக்கும் அளவுக்கு அவரது மகள்களையும் குடும்பத்தையும் அவர் வார்த்திருந்தார். இந்த வீடு செங்கலால் மாத்திரம் அல்ல, சிவப்பு சொற்களாலும் எழுப்பப்பட்டது. இலைகள் உதிர்ந்தாலும் நிழல் புரியாமல் பார்த்து கொண்டது இந்த மரம். இந்த மேஜை நிறைய அழுத்தங்களை பார்த்துவிட்டது. ஆனாலும் கொண்ட கொள்கைகளை ஒருபோதும் கைவிட்டதில்லை. இங்கிருக்கும் பேனாக்கள் காகிதத்தை மட்டுமல்லாமல் மனங்களையும் தொட்டது. இந்த அறை ஒரு வாசல், 2 ஜன்னல் கொண்ட இடமல்ல, இது திறந்த சிந்தனைகளின் மையம். இந்த அறையின் காற்றில் காகித மனமும் புரட்சியின் வாசனையும் கலந்தே இருந்தது. இந்த அறை காலத்தை தாண்டி நிற்கும் ஒரு சிந்தனைக்கான பொருள். புத்தகங்களும் மனிதர்களும் இங்கே சம மரியாதை பெற்று உண்டான அனைத்தையும் நாம் செய்ய வேண்டும். அப்படி நடத்தினால்தான் இது ஒரு பேசுபொருளாக மாறும் என்று அமைப்பை உந்தி தள்ளியதில் அவர் ஒரு மிகப்பெரிய பங்கு உண்டு. அந்த மாநாடு நடத்திய பிறகுதான் தேசிய கல்விக் கொள்கையை பற்றி தமிழ்நாட்டில் மட்டுமல்ல நாடு தழுவிய ஒரு விவாதம் கிளம்பியது. அந்த மாநாட்டில் கொடுக்கப்பட்ட அழுத்தத்தின் காரணமாகத்தான் தேசிய கல்விக் கொள்கையை விமர்சித்து எதிர்த்து பல்வேறு தரப்பிலிருந்து குரல்கள் வந்தன. குறிப்பாக தமிழ்நாடு அரசு தேசிய கல்விக் கொள்கையை நிராகரிப்பதற்கும் மாநில கல்விக் கொள்கை குழு என்று ஒன்றை அமைத்து ஒரு தனியான கொள்கையை வகுப்பதற்கும் அந்த மாநாடு தான் வழிவகுத்தது. உண்மையில் அதற்காக தமிழ்ச்சங்கமும் என்றைக்காவது தமிழக நினைவுமானால் அதில் நந்தலாலாவின் பெயரும் இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். என்னை போன்றவர்கள் மேடைகளிலே அவரை சுவைப்பது ஒன்று, பயன்படுத்துவது ஒன்று. ஆனால்
எல்லாம் நந்தலாலா சீற்றக்கடலில் எல்லாம் நந்தலாலா உந்தன் செஞ்சினம் தெரிக்குதையா நந்தலாலா நேற்று சிரித்த மோகம் நந்தலாலா நேற்று சிரித்த மோகம் நந்தலாலா இன்று நிழற்படம் ஆனதையோ நந்தலாலா தேற்ற முடியவில்லை நந்தலாலா தேற்ற முடியவில்லை நந்தலாலா எங்கு தேதி கொடுத்து சென்றாய் நந்தலாலா எங்கு தேதி கொடுத்து சென்றாய் மொழியில் எனக்கு கவிஞர் நந்தலாலா ஆவணப்பட வெளியீட்டு விழா மிக சிறப்பாக இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மிகுந்த போற்றுதலுக்குரிய மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு அமைச்சர் அவர்களுடைய தலைமையிலே இந்த விழா நடைபெறுவது மகிழ்ச்சியான ஒன்றாகும். மிக நெருக்கடியான சூழலில் கவிஞர் நந்தலாலா அவர்கள் மீது கொண்டிருந்த அன்பின் காரணமாக தன்னுடைய நேரத்தை சற்றே ஒதுக்கி தந்து இந்த விழாவிற்கு வருகை புரிந்திருக்கின்றார்கள். இத்தகைய அருமையான விழாவிலே வணக்கத்திற்குரிய மேயர் அவர்களும் இந்த படத்தை ஆவணப்படத்தை பாய் ஒழுகி எனக்கு என்ற ஆவணப்படத்தை தயாரித்து அதற்கு முழு காரணமாக இருந்த நந்தலாலா அவர்களுடைய குடும்பத்தினர் இன்று வருகை தந்திருக்கின்றார்கள். அதை இயக்கிய ஓவியர் மாற்று இருக்கிறார். அன்றைய தோழர் மதுப்பூர் ராமலிங்கம், தோழர் ஆதவன் தீட்சண்யா, தோழர் முத்தியனவும், நண்பர்கள் நடராஜன் தோழர்கள், ராமேஸ்வர ரங்கராஜன் சேதுராமன் அவர்கள் அனைவரும் மேடையில் வீட்டிருக்க இந்த சபையில் வரவேற்புரை ஆற்ற விரும்புகிறி திரு வி ரங்கராஜன் அவர்களை அன்போடு பாய்மொழி நீ எனக்கு நந்தலாலா ஆவணப்பட வெளியீடு. உண்மையிலேயே இது ஒரு நிகழ்வாக இருந்தாலும் தலைமையை ரெண்டு நிகழ்வாக தான் பார்த்துருக்கிறோம். ஒரு முக்கிய நன்றி அறிவிப்பாக ஏன்னா அன்பு தோழர் நந்தலாலாவுடைய இறப்பிற்கு பிறகு அவர் பெயரை அந்த தெரிவிப்பு சூட்ட வேண்டும் என்று தோழர் ஆதவன் பொதுச்செயலாளர் அவர் விடுத்த வேண்டுகோள் ஒரு வருடத்திற்குள் நடைமுறைக்கு வந்ததென்றால் அது அமைச்சரின் அன்புதான் என்பதை நாங்கள் மிகுந்த நன்றியோடு பார்க்கிறோம். அதுபோலவே மாண்புமிகு அமைச்சர் கே நேரு அவர்களை இந்நிகழ்வுக்கு வரவேற்பதில் தாமரை கசாத்தனம் பெருமடைகிறது. அன்புடன் மாண்புமிகு அன்பழகன் அவர்களை வரவேற்பதை தாமரை கசாத்தனம் பெருமடைகிறது. தேர்தல் அவர்களுடைய நந்தலாலா தோழர் மீதான அன்பில் கொடுத்த வாக்குறுதிப்படி தன்னுடைய வேலைகளை ஒத்திவைத்து தோழர் அமைச்சர் வந்திருக்கிறார். அதற்கு மீண்டும் மீண்டும் தாமரை கசா நன்றி தோழர்களே. இந்த நிகழ்வு எப்படி இருக்கணும் அப்படிங்கிற இந்த அழைப்பிதழ பாரதி நந்தலாலா தான் திட்டமிட்டார். யார் என்ன செய்ய வரவேற்பு பேசணும் இந்த மாதிரி இயல்பா நந்தலாலா குடும்ப விழாவாக திட்டம். நான் யோசிக்கிறேன் தோழர்களை தாமரை கசாத்தலம் வாரம் சார்பாக வந்துள்ள அனைத்து தோழர்களின் வரவேற்பு செய்தி மட்டும் நான் பகிர்கிறேன். எப்படி இந்த நிகழ்வுக்கான நிகழ்ச்சி பட்டியலை தயாரித்திருப்பார் நான் யோசிக்கிறேன். நந்தலாலா தோழருடைய தொடர்புகள் எப்படி இருந்துச்சு? அமைச்சர் இருந்திருக்கார், மேயர் இருந்திருக்கார், இதுபோல் வாழ்ந்த தொடர்புகள் அவருக்கு இருந்துச்சு. அந்த தொடர்புகளின் சார்பாக மாணவர்கள் அமைச்சர் வெளியில வந்திருக்காங்க நினைக்கிறேன். அதுபோலவே களமும் வானமும்
தோழருடைய நல்ல நட்போட்டம், அதனை மையப்படுத்தி அன்பு தோழர் விவசாயமாக இருக்கட்டும், மற்ற களம் வாழும் தோழர்களாக இருக்கட்டும், இணைஞ்சு எல்லாத்தையும் செய்யும். அதுபோல இந்த நிகழ்வில் ஆவணப்படம் பற்றி பேசுவது, யார் பேசுவது பொருத்தமாக இருக்கும் என்ற முறையில் தாமோதரசாமி அன்பு தோழர் மாநில தலைவர் மதுக்கூர் ராமலிங்கம் அவர்களையும், அன்பு தோழர் மாநில துணைத் தலைவர் ஆதம் மிச்சரியா அவர்களையும், மற்றொரு மாநில துணைத் தலைவர் முத்துவேலவன் அவர்களையும் அழைக்கிறது. தோழருடைய தாமோதரசாவோடு எந்த அளவு ஈர்ப்பு இருந்தது என்பதற்கான மிகப்பெரிய உதாரணமாகவே அதனால் அன்பு தோழர் மதுக்கூர் ராமலிங்கம், எழுத்தாளர் ஆதம் மிச்சரியா, தோழர் முத்துவேலவன் அனைவரையும் தாமோதரசா களம் வானம் சார்பில் மிக்க மகிழ்வோடு வரவேற்கிறது. நிஜமாகவே என்னுடைய பணி இந்த நிகழ்வு நன்றியாக இருந்ததும் நான் நினைக்கிறேன். வரவேற்க தகுதியானவர்கள் பாரதிய ஒவ்வொரு நிகழ்வையும் பார்த்து பார்த்து தான் தந்தைக்கு செய்யும் ஒரு கடமையாக இந்த ஆவணப்படத்தை ஏற்றிருக்காங்க. அந்த பணிகளை உள்ளிட்ட இயக்குனர் மார்க் அவர்களையும் அன்போடும் தோழர்களையும் வரவேற்கிறேன். இந்த நிகழ்வுக்கான பணிகளை ஒருங்கிணைக்கும் தாமோதரசா களம் வானம் நண்பர்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றிகளை பகிர்கிறேன். அன்பு நண்பர் குமாரவேல், நடராஜன் உள்ளிட்ட வானம் தோழர்களையும், ஜெயராமன், அமர்நாத், பிரேம்குமார் உள்ளிட்ட களம் நண்பர்களையும் மீண்டும் மீண்டும் தாமோதரசாவின் சார்பிலும் களம் சார்பிலும் வானம் சார்பிலும் வரவேற்கிறேன். தாமோதரசா இந்த ஆவணப்படத்தை தமிழ்நாடு கொண்டு சேர்க்கும் என்ற உறுதிமொழியை அன்பு தோழர் நந்தலாளர் அவர்களின் குடும்பத்திற்கு தாமோதரசாவின் திருச்சி மாவட்ட தலைவர் வழங்குவதை கடமையாக விரும்புகிறேன். தோழர்களை வருக வர நன்றி கொள்ளுங்கள். நன்றி ரங்கராஜன் அவர்களே. இந்த பாலின் கோயிலை எனக்கு கவிஞர் நந்தலாளா ஆவணப்படம் வெளியிட்டுள்ளார். எதற்காக ஏன் என்று நோக்கத்தை வெளிப்படுத்த அன்பு மகள் பாரதி நந்தலாளா என்பது அனைவருக்கும் அன்பான வணக்கம். மாண்புமிகு அமைச்சர் திரு கே என் நேரு அவர்கள் அப்பாவின் மீது அவர் கொண்டிருந்த அன்பு இங்கு வந்து இந்த நிகழ்வில் கலந்து கொண்டதற்கும் எங்கள் குடும்பம் சார் மரியாதைக்குரிய நேரு அவர்கள் இங்கு வந்து இந்த நிகழ்வில் கலந்து கொண்டதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோலவே எங்கள் வீட்டிற்கும் சாலைக்கு நந்தலாலா சாலை என்று பெயர் சூட்டிய தமிழ்நாடு அரசு அதற்கு முதற் காரணமாக இருந்த மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் மற்றும் திருச்சி மாநகராட்சிக்கு இந்த தருணத்தில் எங்கள் குடும்பம் சார்ந்த நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். மதுக்கூர் மாமா, நேரம் மாமா, ஆதரவு குமாரவேல் அம்மை, நடராஜன் அம்மை, உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இந்த முயற்சிக்கான காரணம் அப்படின்றது சில பேர் வாழ்க்கையில் வந்து மறைவார்கள், சில பேருக்கு வாழ்க்கை முடிவதில்லை. அவர்களின் நினைவுகளையும் எண்ணங்களையும் வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள். அவரது வாழ்க்கை பிறருக்கு வந்து ஒரு பெரிய உந்து சக்தியாக இருக்கும். அப்படித்தான் அப்பாவை நாங்கள் பார்க்கிறோம். குடும்பத்தை மட்டுமல்லாமல் இவ்வளவு பெரிய நட்பு வட்டத்தையும் இலக்கிய வட்டத்தையும் வெறும் அறிவோடு நிறுத்திவிடாமல் அன்பால் அரவணைத்த ஒரு மனிதனாக நான் பார்த்தது மட்டுமே இந்த ஆவணப்படத்திற்கான காரணம். இதற்கு தொடக்க புள்ளியாக இருந்தது மார்க் ரத்னராஜ் அவர்கள் மட்டுமே. இந்த எண்ணத்தை எங்கள் குடும்பத்தில் விதைத்து அப்பாவின் வாழ்வை மற்றவர்களுக்கு ஒரு உதாரணமாக கண்டிப்பாக விடணும் அப்படின்ற ஒரு சீட் அப்படிங்கறத வந்து விதைச்சது வந்து மார்க்சர். ஸோ எங்களுக்கும் நன்றி கடன் பட்டிருக்கிறோம். நன்றி அனைவரும். நன்றி பாரதி. விருந்தினர் போக்குடன் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இந்த நேரத்திலே அவரை பற்றி 2 விஷயங்களை நான் மதிப்பிட விரும்புகிறேன். 20 ஆண்டுகளுக்கு முன்னால் தொல்காப்பிய பூங்கா முத்தமிழர்களுடைய நூல் வெளியிட்ட காலத்தில் அது பற்றி பேசுவதற்கு நகரத்தில் யாரும் முன்வராத காலத்தில் அமைச்சர் அழைத்தவுடன்
அவரோடு தோன்றுகின்றனர் என்ற ஒரு காரணத்தினால் அவர் வீட்டில் இன்றும் நம் அமைச்சருக்கு அன்பு உண்டு. அப்படி தொடர்ந்த அன்பு என்று கவிஞர் நந்தலால் சாலை என்று பெயரிடுவதற்கு அவரே முற்றிலும் முதல் காரணமாக இருந்திருக்கிறார் என்ற கருத்தை அழுத்தமாக சொல்லி நம்முடைய மாநகரத்திலே இருக்கின்ற மனிதர்கள் மறைந்து போனாலும் காலம் என்றும் நினைவில் வைத்து போக்கும் விதமாக ஒரு அரிய நினைவு சின்னத்தை அவர்களுக்கு சாலையின் பெயரை அமைத்திருக்கின்றார். அப்படிப்பட்ட மண்ணில் மறைந்ததற்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு நினைவு பரிசினை வழங்கி வருகிற பாரதி நந்தலால் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். தந்தை பெரியார் நம்மை வழிநடத்துகிறார். பெரியார் போற்றுதல் என்பதே நம்முடைய கடமையாக இருக்கிறது. அந்த வகையில் மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு இந்த பெரியார் சிலையின் புத்தகத்தையும் பாரதி அவர்கள் வழங்கி வருகின்றார்கள். வணக்கத்திற்குரிய மேயர் மு. அன்பழகன் அவர்களுக்கு நினைவு பரிசாக புத்தகத்தையும் அவருக்கான ஒரு அழகான ஓவியத்தையும் அவரே ஓவியம் போல இருக்கிறார். அவருக்கான இந்த ஓவியத்தையும் புத்தகத்தையும் வழங்கி மகிழ்கின்றார். இந்த ஆவணப்படத்தை மிக சிறப்பாக தயாரித்து இயக்கி கொடுத்த மாத்து ரத்தனராஜ் அவர்களுக்கு நம்முடைய அமைச்சர் அவர்கள் இந்த நினைவு பரிசினை வழங்கி அவர்களை கௌரவிக்கும்படி கேட்கிறோம். மாத்து ரத்தனராஜ் படத்தினுடைய இயக்குனர் அவர்களுக்கு, மருத்துவர் ராமலிங்கம், ஆதவன் திருச்சன்யா, முத்துரடவன் ஆகிய சிறப்பு விருந்தினர்களுக்கு பாரதி என்ற நினைவு பரிசினை வழங்கி மகிழ்கிறார். நடராசன், அண்ணன் குமரவேல், ரங்கராஜன், சேதுராமன் அனைவருக்கும் நினைவு பரிசினை பாரதி நந்தலால் அவர்கள் வழங்கி மகிழ்கின்றார்கள். இப்பொழுது ஆவணப்படம் வெளியிட்டு சிறப்பிக்கின்ற நேரம். ஓராண்டு காலம் கவிஞர் மறைந்து மிக சரியாக ஓராண்டு ஆகிறது. ஓராண்டு காலத்திற்குள் ஒரு ஆவணப்படத்தை எடுத்து தன் தந்தைக்கு காணிக்கையாக அவருடைய குழந்தைகள் நிரூபித்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஆவணப்படத்தில் நம்முடைய அமைச்சரவர்கள் பேசி இருக்கிறார்கள் என்பது கூடுதல் சிறப்பு. அந்த மாண்புமிகு நகராட்சி நிர்வாகம், நகர்ப்புற வளர்ச்சி மற்றும் குடிநீர் வழங்கல் அமைச்சர் ஐயா அவர்கள் இந்த ஆவணப்படத்தை வெளியிடவும் வணக்கத்திற்குரிய மேயர் அவர்கள் பெற்று சிறப்பிக்கவும் நிகழ்கிறார்கள். இந்த பொன்னான நேரத்தில் நம்முடைய அன்பை தரமுடையார் கவிஞர் அவர்களுக்கு நன்றி காணிக்கையாக செலுத்துவோம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். பாயும் தொழில் இனி எனக்கு என்ற ஆவணப்படத்தினை அமைச்சர் அவர்கள் வெளியிட மரியாதைக்குரிய மேயர் அவர்கள் பெற்றுக்கொள்கின்றார்கள். பாரதி அவர்கள் உடன் நிற்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இது தந்தைக்கு மகள் ஆற்றும் கடமை. அமைச்சர் அவர்களுக்கு மிகவும் தொடாமல் கூட நன்றிகளை நடத்தி தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. இப்பொழுது மதிப்புக்குரிய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் சிறப்புரை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அந்த இணைய ஆவணப்படத்தை பெற்றுக்கொண்டு இறுதியாக ஒருங்கிணைத்திருக்கின்றார். அந்த இணைய வரவேற்பு இருக்கின்ற ரங்கராஜன் இங்கே பட்டிமன்ற பேச்சாளர்களாக இருந்தாலும் சரி, எந்த தொகுதியில் பேசுகின்ற அதன்படி நடந்து கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய எழுத்தாளர் காலகன் தீட்சன் அவர்களே, முத்து நிலவரம் அவர்களே, வான்குடி வணங்குகின்ற குமரன் அவர்களே, நடராஜன் அவர்களே, பாரதி நந்தலால் அவர்களே, செல்வமதுரை பாரதி நந்தலால் அவர்களே, சேதுராமன் அவர்களே, பிரமுகுமார் அவர்களே, அமர்நாத் அவர்களே, நெல்சன் அவர்களே, வருகையில் இருக்கின்ற எழுத்தாளர் சங்கத்தினுடைய அனைத்து பிரதிநிதிகளுக்கும் தெரிவித்திருக்கிறேன். நந்தலால் நல்ல முறையை நினைவுபடுத்தினார். கலைஞர்களுடைய சென்னையிலே வெளியிடப்பட்டது. சென்னையிலே வெளியிடப்பட்டவுடன் நான் கலைஞர்களுக்கு நான் புத்தகத்தை திருச்சியை வச்சு வெளியிட வேண்டும் என்று கேட்டேன். அன்றைக்கு நமது மத்திய பிரதேச அவர்களே இந்த புத்தகம் கிடைக்கப்பட்டது.
வெளியிடப்பட்டாலும் அதில் சிறப்புரையாளர்களுக்காக பல பேரை அணுகிய போது அன்றைக்கு ஜெயலலிதா முதலமைச்சராக பெரிய எழுத்தாளர்கள் எல்லாம் எங்களுக்கு அவ்வளவு ஒத்துழைப்பு. ஆனால் நம்முடைய நாகப்பட்டினம் மாவட்ட சகோதரர் அவர் இங்க இருந்த நம்ம நந்தலாலா அவர்கள் இன்னும் 3 பேருக்கு வந்து வாழ்த்துறை வழங்குவதற்காக விரும்பினார்கள். எனவே வாழ்த்துறை வழங்குவது என்பது அது எங்களுக்கு புத்தகம் வெளியிட சொன்னால் நாங்கள் புத்தகம் வெளியிடலாம் கூட குறிப்பிட்டு நான் பேசுவது. ஆனால் தொல்காப்பியத்தை படித்து அதை பற்றி அதை கலைஞர்களை பற்றி நான் சொல்ல வேண்டும். அது எந்த அளவுக்கு சிறப்பான விஷயம் என்பதை நீங்கள் எல்லாம் நன்றாக நான் சொல்லி சொல்ல வேண்டியதில்லை. அந்த அளவுக்கு மிக சிறப்பாக அந்த வெளியீட்டு விழாவில் விளையாட்டினார். கலைஞர்களும் நான் முதலில் மந்திரவாளராக அறிமுகப்படுத்தினேன் என்று சொன்னால் அவரெல்லாம் மாற்று நம்முடைய ஒருவருடைய கூட பேங்க்ல வேலை பேங்க்ல வேலை செஞ்சுட்டு கடுமையாக பேசுவார். பேசுனா அவங்க கடுமையாக பேசக்கூடியவர். அப்படி இருக்கிற போது வந்தவர்கள் அவர் ஒவ்வொருவரையும் இவரையும் நம்முடைய கலைஞர்கள் நம்முடைய நாகப்பட்டினம் மாவட்ட தலைவர் இவர் வங்கியில பணியாற்றுகிறவர், ஒருவருடைய தலைவர். ஆனால் உங்கள் மீது தனிப்பட்ட அவரை அறிமுகப்படுத்தும் போது தலைவரை பார்த்து ஒரு பேசும்போது கலைஞர் பேசினார். அந்த ரொம்பவும் மகிழ்ச்சி இருந்தார். மகிழ்ச்சி வந்து அதற்கு பிறகு காரணத்தினுடைய பேச்சாளராக பேச்சாளராக வந்துவிட்டார். எனவே அப்படிதான் கலைஞர் அதற்கு அறிமுகப்படுத்தப்பட்டார். நான் இதே செய்தியை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் 1976 அவசியம் காலத்தில் இந்திரா காந்தி திமுக ஆட்சியை பொறுத்து கலைஞர்கள் திருச்சி வரும்போது திருச்சியில அவருக்கு தங்களுக்கு யாரும் கொடுத்தரவு அவருக்கு கொடுத்தவங்க யார்? அப்போது அன்பில் இருக்கிறார். அவர் கேட்டபோது தங்கம் கிருஷ்ணாவுக்கு சாலையை வந்து கலைஞருக்கு மாறப்பட்டு அன்பர்கள் தலைவர் பண்ணும்போது தங்க சொல்லுங்கள் இறுதி வரை அது போலதான் இந்த உரையாட்ட வந்து அதை வரும்போது நான் அந்த நிகழ்ச்சியோடு தான் பார்த்தேன். ஏனென்றால் ஒரு நடராஜன் இருக்கிறார். நடராஜன் மாவட்ட ஆட்சியர் இங்க இருக்கிற குமரவேலர் மேலாளர்களுடைய தலைமை பணியாளர், திருச்சி மாவட்டத்தினுடைய தலைமை பணியாளர். ஜெயலலிதா நேரடியாக காலேஜில் பார்த்து அந்த வந்து அவருடைய உதவியாளர் இன்றைக்கு இருக்கிற போலீஸ் அதிகாரி சொல்கிறார். அவர் சும்மா வேலையை நான் ஏன் சொல்றேன், நான் இந்த அலுவலர்கள் யாருமே பணத்துக்கோ அல்லது வேறு இருக்குமே அவர்கள் எல்லாம் அன்புக்கு மட்டுமே அறிக்கை கொண்டு வருவாங்க. அதனால தான் நம்முடைய மதுக்குறான செய்தி அவருடைய பேருக்கு சாலை அவர் வீடு 10 காரணமாக தான் அதை அனுப்பினார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சிறப்பு. எனவே அந்த மகளிர் புரியமாக ஆலோசனை பெறலாம். நாம் வந்து கொஞ்சம் கரெக்டாக அந்த காலம் எங்களெல்லாம் நல்லது எப்படி பேச வேண்டும் நடந்து கொள்ள வேண்டும் அதை என்ன யாரும் எந்த கருத்தை செய்யணுமோ நம்ம கருத்து வந்து பின்னால் பேசுவது
சொல்கிற அவருடைய கருத்தை கடைசி வரைக்கும் இருக்கார். அது எந்த விதமான சமரசத்தும் நடந்தது. எனவே எழுத்தாளர்களுக்கு வருகிறதே அவர்கள் தனிப்பட்ட சுயமரியாதையை நிச்சயமாக வைத்துக் கொள்வதற்கு வந்து தான் சொல்கிற கருத்தை ஆணித்தரமாக சொல்லக்கூடியது. அதிலும் குறிப்பாக நந்தலால் அவர்கள் யாரை பற்றி எதையும் தான் மனதில் பட்டதை அப்படியே பேசக்கூடியவர். அவருடைய இன்றைக்கு அவர் சொன்ன தாய் எனக்கு சொல்லி அது குறும்படம் தயாரித்து அதை வெளியிடுகிற வாய்ப்பு, நல்ல வாய்ப்பு எனக்கு தந்திருக்கிறது. எனவே நாங்கள் இங்கெல்லாம் ஒரு 58 வருஷம் அரசியல் பணியாற்றிட்டு ஓய்வு பெற்றிருக்கிறோம். அதுபோல கிட்டத்தட்ட நானும் ஒரு 20 ஆண்டு காலம் அமைச்சராக இருந்திருக்கிறேன். நிறைய காலம் 30 ஆண்டு காலத்துக்கு 40 ஆண்டு காலம் ஆகியிருக்கிறேன். எனக்கு உங்களுடைய அந்த தன்மை, நன்றி மறவாத அந்த தன்மை, சக தோழருக்கு தர வேண்டிய மரியாதை, எப்படி அந்த வயது ஆக அந்த தன்மை வருவதோ அதுபோல எனக்கும் கிட்டத்தட்ட நான் யாரையும் ரொம்ப கடுமையாக பேசுவாங்க, எனக்கெல்லாம் தெரியாது. எல்லாம் குறைச்சிக்கிட்டு எல்லாத்தையும் குறைச்சிக்கிட்டேன். எனவே இப்போ எப்படி சொன்னால் இதை கடுமையாக பேசுறத மதுராய் பேசுறதுக்கு எத்தனை வழக்கு போடலாம். ஆனால் அவர் எந்த பழக்கமும் இல்லை. அவர் வந்து எந்த வழக்கும் போட முடியாது. எங்களை தொடர்ந்து மனசில் போட்டுச்சுன்னா அவங்களுக்கு சாப்பிடுற மாதிரி எங்களை மாற்றுறதுங்கிறது அப்படிதான். தொடர்ந்து ஒரு பக்கம் மக்கள், ஒரு பக்கம் நம்முடைய அரசு கட்சி, ஒரு பக்கம் வழக்கு நீதிமன்றம், அப்படியே அது வந்து தப்ப முடியாது. எனவே தொடர்ந்து அந்த பணியை எடுத்துக்கிறோம். எல்லாத்தையும் நாங்கள் எப்படி நினைக்கிறோம் சொன்னால், இது போல நீங்கள் பேச்சாளர்கள் நம்முடைய கருத்தை சொல்கின்ற நண்பர்கள் தனது கருத்து எவ்வளவு வெற்றியாக இருக்கிறார்கள் அந்த விரும்பு மாறுபடாமல் எவ்வளவு இடங்கள் இருந்தாலும் நம்முடைய கழகம் தலைவருடைய இன்றைக்கு இருக்கிற தலைவர் அதில் சமரசம் இல்லாமல் எந்த சிரமம் இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிலையில தான் பணியாற்றி கொண்டிருக்கிறோம். அமைச்சர் தருவது போது மகிழ்ச்சி சொன்னால் வழக்கு தருவது போது ஏற்றுக்கொள்ளதான் வேண்டும். எனவே அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். நீங்கள் இருக்கிற பணி இப்போது நான் வந்து 14ஆம் தேதி நான் நிச்சயமாக இருப்பது கஷ்டம். அது இந்த தோழ நிகழ்ச்சிகளுடைய பேச்சுவார்த்தை எல்லாரும் இருந்தது. ஆனால் 2 நாள் விஸ்தாரம் நான் வந்துட்டேன். அதனால ஒரு வேலை போகிற காட்சி யாரும் தப்பா நடத்திக்கணும். அந்த படம் பார்த்து அந்த கருத்தை பார்வையுடன் அந்த நடராஜன் போன்றவர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருக்கும் போது எப்படி முறையோடு பணியாற்றுவார், நல்ல முறையில் பணியாற்றுவார். எனவே அனைவருக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கமும் வாழ்த்து தெரிவிக்கிறேன். எனவே இந்த மங்களான புகழ் என்பது அது நிலைத்திருக்கும். இந்த நீங்கள் போனீங்கன்னா அது வீட்டுக்கு போனீங்கன்னா கொஞ்சம் மகனால் சேர்ந்து தான் போகும். நீங்கள் கருமண்டபத்துக்கு போகணும், முதல் ரோடு அது போட்டு தான் போகும். இந்த ரோடெல்லாம் சரியாக சொல்லி. எனவே அதனால்தான் இந்த பகுதி முழுவதும் இன்னைக்கு காசாக மாறி இருக்கிறது சொன்னால் அவரால் தான் மாறி இருக்கிறது. எனவே அதுக்கு எங்களுக்கு விருதுகளாக எழுத்தாளர் மட்டுமில்லை, செயல்பாட்டில் எங்களுக்கு விருதுகளாக இருந்தவர் நந்தலால் அவர்கள். அவருடைய புகழ் நினைத்து அவருடைய குடும்பத்தார்கள் நாங்களும் திருச்சி மக்களின் மனிதருக்கு உத்தரவாக எதிர்பார்க்கிறோம் என்று சொல்லி நந்தலால் அவர்கள் என்றையும் நிலைத்து நிற்க வாழ்த்து இடைவெளிகளை வணக்கம். அமைச்சர் அவர்கள் பணி நிமித்தமாக விடைபெறுகிறார்கள். அவர்களுக்கு நம்முடைய அன்பையும் நன்றியும் தெரிவித்து அவர் விடைபெற்ற பிறகு நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெறுகிறது. இயக்கி தந்த மதிப்பிற்குரிய நண்பர் ஓவியர் மார்பு ரத்னராஜ் அவர்களுக்கு ஆதவதேசனி அவர்களை இந்த பொன்னாடையை போர்த்தி சிறப்பிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நண்பர் மார்பு அவர்கள் மிகச்சிறந்த ஓவியர். அவருக்கு நம்முடைய அன்பை தெரிவிக்கின்ற நேரம் இது ஏதோ நீங்க மோனிக்கு போட்ட மாதிரி இருக்கேன். மகிழ்ச்சி. இதனுடைய ஏற்புரையை வழங்கும்படி கவிஞர் ஓவியர் மார்க் அவர்களை அன்போடு. எல்லோருக்கும் வணக்கம். முதலே பேச கொடுத்ததுனால எனக்கு பேச்சே வரல. உண்மையா சொல்லணும்னா நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா இந்த மரியாதையோ இந்த அனுபவம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப அதிகம்.
ஏன்னா இவ்வளவு பேர் பெரியவங்க, இவ்வளவு கொள்கை ரீதியாகவும் ஒரு கட்டுக்கோப்பா இருக்க ஒருத்தவங்க வந்து நம்மளை கூப்பிட்டு இந்த அளவுக்கு ஒரு இடத்தை கொடுத்துருக்காங்கிறது எனக்கு பெரிய மகிழ்ச்சியும் நன்றியும். எல்லாருக்கும் நன்றி. ஏற்புரை அப்படிலாம் இல்லை. இதுல நான் வந்து ரொம்ப பேசவும் இல்லை. ஒரு 2 விஷயத்தை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா எப்படின்னா, ஒரு மனிதர் வாழ்ந்த காலத்துக்கு அப்புறம் எங்க யார்கிட்ட பேசினாலும் அவங்க வந்து ஒரு துளி கண்ணீர் விடுறாங்கன்றது வந்து எனக்குலாம் பயங்கர ஆச்சரியமா இருந்தது. நாங்க வந்து அந்த வீடியோல எதையுமே கவர் பண்ணல. ஸ்பெஷலி பாரதி வந்து சொன்னது அதுதான், வேண்டாம் அது அப்படிங்கிற மாதிரி. என்ன காரணம்னா, ஆயிடுச்சு 6 மாசம் ஆயிடுச்சு, 7 மாசம் ஆயிடுச்சு. ஆனா எல்லாரும் அவருக்காக ஒரு துளி கண்ணீரும் ஒரு எமோட்டாகி அமைதியும் வர்றதுன்றது வந்து ஒரு மனுஷன் இப்படிலாம் வாழ முடியுமா அப்படிங்கிறது தான் எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. தெரியல, நாங்கெல்லாம் வந்து நான்லாம் வந்து அந்த இடத்துக்கு வருவானான்றதுலாம் தெரியல. அது ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. 2வது நான் நினைச்சது என்னன்னா, இங்க பார்த்தவங்க, இங்க வந்திருக்கவங்க எல்லாருக்குமே கவிஞரோட தோழரோட அப்படிங்கலாமா எப்படின்னு தெரியல, அவங்களோட ஒவ்வொரு பகுதியில தான் உங்களுக்கு தெரியும். ஆனா எனக்கு வந்து ஒரு பெரிய வரமா நான் நினைக்கிறது என்னன்னா, அவங்களை பத்தி ஒருத்தவங்கள்ட்ட பேசுறப்ப, ரெக்கார்டிங் தவிர அவங்கள்ட்ட தனித்தனியா பேசுறப்ப, எனக்கு கிடைச்ச கதைகள்லாம் பாக்குறப்ப, அவங்களை பத்தி பேசுறப்பெல்லாம் அவங்களோட நான் கிட்டத்தட்ட ஒரு அவங்களுடைய 70 வயசுல நானும் கூட இருந்தேன் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தை அது கொடுத்துச்சு நிஜமாவே. 3வது ஒரே ஒரு சின்ன விஷயம் சொல்லி நான் அதை முடிச்சுக்க விரும்புறேன். ஏன்னா நான் நிறைய பேர் இருக்காங்க பேசும், என்னுடைய இதுல வந்து பெரிய கருத்தாக்கள்லாம் இருக்காது. இந்த டாக்குமெண்ட்ரியில நாங்க முதல்ல எடுத்தப்ப எங்களுக்கு எடுத்த பெரிய சேலஞ்சே வந்து இதை எப்படி பண்ண போறோம் அப்படிங்கிறது தான். ஏன்னா நானும் பாரதி அவருக்கும் வந்து ஒரு லிஸ்ட் எடுத்தா நம்ப மாட்டீங்க, இது ஒரு 100 பேருக்கு மேல இருக்கு. இதுல யாரை சேர்க்கிறது, யாரை விடுறது, இதுல பேசினவங்கள எவ்வளவு வைக்கிறது, இது எல்லாருமே வந்து முழு பொறுப்பு நான் தான். அவங்க இல்லை, ஏன்னா நிறைய பேர் இன்டர்வியூ பண்ணல. நான் சொல்லிட்டேன் வேணாம் பாரதி, ஏன்னா எடுத்த 5 மணி நேரம் 6 மணி நேரம் போகும், இது வந்து எப்படி நம்ம இது பண்ண போறோம்னே தெரியலாமா அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். அதனால இதோடைய முழு பொறுப்பும் நான் தான். யாராவது அது மாதிரி பேச விருப்பப்பட்டு பேச முடியாம போயிருந்தா வருத்தப்படாதீங்க, மன்னிச்சுக்கோங்க. வேற அதான் இதுல சொன்ன மாதிரி, ஒரு மனிதர் எல்லாரையும் அன்பு வச்சு ஒரு மனிதரோட இருக்க முடியும் அப்படிங்கிறது ஒண்ணு. சில பேர் வந்து எல்லாரும் உயிரோட வாழ்வாங்க, ஆனா சில பேர் மட்டும்தான் உயிர்ப்போட இருப்பாங்கன்ற அந்த வார்த்தை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை. யோகாதி சொன்ன வார்த்தை. அந்த ஒரு வார்த்தை தான் நான் மனசை நினைக்கிறேன். வாழ்க்கையில நம்மளால முடிஞ்சா அவர்கிட்ட கத்துக்க வேண்டிய ஒரு பாடம், அதுக்கப்புறம் உயிர்ப்போட இருக்கிறதுக்கான முயற்சி செய்வோம். நன்றி, வணக்கம். நன்றி மாற்று அவர்களே. நேரடி சற்றே மாற்றம் செய்து வாழ்த்துறை வழங்க திரு நடராஜன் அவர்களை என்போடு அழைக்கின்றேன். மிக சரியான நேரத்தை கடைபிடிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். கவிஞர், அன்பு தலைவர், தோழர், நண்பர், வானத்தை எங்களுக்கு வழிகாட்டியாக இருந்தவர்கள். எங்களை போன்றவர்களெல்லாம் திருச்சியிலே பேசுவதற்கு, எழுதுவதற்கு, எண்ணுவதற்கு எழுத்தாணியாக இருந்து எங்களை எல்லாம் உருவாக்கியுள்ளார். அவரை பற்றி பேச வேண்டும் என்று நாங்கள் எல்லாம் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி யார் யாருக்கு எவ்வளோ நேரம்னு சொன்னப்ப, சார் சார் வந்து 5 நிமிஷம் அப்படின்னாரு. நான் யோசிச்சு பார்த்தேன், எங்கள் வீட்டில் உட்காந்து 5 மணி நேரம் பேசிட்டு போயிட்டு வரும். நைட்டு 11 மணி ஆயிடும். என்ன சொல்லிட்டு வந்தீங்கன்னா நான் உண்மையிலே தான் போயிட்டு தெரியாம உங்களுக்கு உட்காந்துருக்காங்க. இப்படி மணிக்கணக்காக பேசிய மனிதரை பற்றி 5 நிமிடத்தில் என்னத்தை பேசுறது எனக்கு தெரியவில்லை. இருந்தாலும் எங்களை எல்லாம் ஆளாக்கியவர். திரும்ப திரும்ப நான் சொல்லுவது, திருச்சியிலே பல அமைப்புகள், கலை இலக்கிய அமைப்புகள், களமாக இருந்தாலும் சரி, வானமாக இருந்தாலும் சரி, முற்போக்கு எழுத்தாளர் சங்கமாக இருந்தாலும் சரி, இன்னும் பல இலக்கிய அமைப்புகள் இருக்கின்றன. திரும்ப நான் அதான் சொல்லுவேன், அங்காங்கே ஒரு புள்ளிகளாக இருந்தோம் நாங்கெல்லாம். அத்தனையும் அழகாக ஒரு கலர்ஃபுல்லான ஒரு கோலமாக ஆகி திருச்சி மாநகரத்தினுடைய அந்த முகப்பிலே ஒரு மிக அழகான ஒரு வண்ண கோலமாக ஆக்கியவர் கவிஞர் நந்தலால் அவர்கள். அதுதான் நான் அடிக்கடி சொல்லி பார்ப்பேன்.
பல நிகழ்வுகளை நான் அவருடன் பகிர்ந்திருக்கிறேன். என்னுடைய நிகழ்வுகள் குடும்ப நிகழ்வாக இருந்தாலும் சரி, அவர் இல்லாமல் எனக்கு தனிப்பட்ட முறையில் தோழர் அதெல்லாம் நேர என்னுடைய குடும்ப நிகழ்வுகள் அனைத்திலும் கலந்திருக்கிறார். நான் அரிமா சங்கத்தில் இருக்கின்ற பொழுது அத்தனை நிகழ்வுக்கும் அவர் வருகை தந்திருக்கிறார். மண்டல மாநாட்டை நடத்தும் பொழுது யாரை கூப்பிடுவேன் தலைவா, ஒன்றுதான் கூப்பிடுவேன் என்று அவரை அழைத்து தான் நடத்தினேன். ஆக எந்த நிகழ்வாக இருந்தாலும், அது குடும்ப நிகழ்வாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் என்னோடு உற்றத்துறையாக இருந்தார். அந்த கடைசியாக நாங்கள் உரையாடி சொல்ற அந்த உரையாடலுக்கு பாருங்க, இன்னைக்கு எனக்கு மனசு கலங்கிட்டே இருக்கும். கடைசி நாள் நான் அவர்கிட்ட பேசுறது காரில் போகும்போது அதை மட்டும் நினைவு சொல்ல விரும்புகிறேன். நம்ம சேவை சாருடைய மனைவி இறந்து விட்டார்கள். நான் முத நாள் சொன்னேன், எனக்கு ஹோட்டலில் கூப்பிட்டாரு, நடராஜ் நம்ம போகணும் அப்படின்னாரு. சரி வாங்க, நான் எப்படி வருவீங்க அப்படின்னேன். நான் எப்படி காரில் வர்றது அப்படின்னாரு. இல்லை நண்பர் அங்கே ஜோசப் உங்கள் வீடு வழியாக தான் வருவார், நான் பிக்கப் பண்ணிக்க சொல்கிறேன் அப்படின்னு. சரி ரைட்டு, எத்தனை மணிக்குன்னாரு? ஒரு 6:30 மணிக்கு கிளம்புங்க, கரெக்டாக இருக்கும், கட்டாத்தில் போகணும் அப்படின்னு. திடீர்னு 6 மணிக்கு எனக்கு அடுத்த நாள் காலம்பரை பேசினார். எனக்கு காலம்பரை ஏந்திரிச்சப்போ ஒரு மாதிரி கிளீனஸாக இருந்துச்சு நடராஜ், ஒரு மாதிரி தலசத்தில் இருந்துச்சு, என்ன பண்ணலாம் அப்படின்னாரு. ஒன்றும் வேணா போய் டாக்டரை பாருங்க, வர வேணா நான் பார்த்துக்கிறேன், அமைதியாக இருங்க அப்படின்னு. சரி கொஞ்சம் அவர்கிட்ட சொல்லுங்க, எனக்கே கஷ்டமா இருக்கு, வர முடியாதுன்னு அப்படின்னாரு. திரும்ப பார்க்குற 7-7:15 மணிக்கு வீட்டில் வந்து நிற்கிறாரு காரில். என்னாச்சுங்க அப்படின்னு. இல்லை நான் சுகர் பார்த்தேன், பிபி பார்த்தேன், எல்லாம் நார்மலாக தான் இருக்கு, எல்லாம் நல்லா தான் இருக்கு, நான் வந்துட்டேன் அப்படின்னாரு. சரி நானும் ஒன்று நினைச்சுக்கல, சரி அப்படின்னு சொல்லிட்டு காரில் போகிறோம். என்னமோ தெரியல, இந்த காரில் போது எங்கள் 2 பேருக்கும் நடந்த உரையாடல் இன்னைக்கு நினைச்சாலும் அப்படியே எனக்கு கண்ணில் தண்ணி வந்துடும். என்ன பேசிட்டு போனோம் அப்படின்னு கேட்டால், நான் சொன்னேன் சேவை சார் அவர் மனைவி இறந்து விட ரொம்ப உடஞ்சி போயிட்டாரு, அன்னைக்கு காலையிலேயும் சாயந்தரம் இருந்தேன், ரொம்ப உடஞ்சி போயிட்டாருங்க அப்படின்னு. அவர் வாட்டில் சொன்னார், நடராஜ் நம்மெல்லாம் அவங்களை விட்டு முன்னாடி போயிடணும் நடராஜ் அப்படின்னாரு. எனக்கு இன்னைக்கு நினைச்சா கூட ஏன் சொன்னாருன்னு தெரியல. நம்மளால அவங்கள இல்லை, அன்னைக்கு ஒரு நாள் கூட நம்மளால இருக்க முடியாது, அவங்களுக்கு முன்னாடி நம்ம போயிடலாம். என்ன நினைக்கிறீங்கன்னாரு. ஆமாம் அந்த அளவுக்கு அவங்கள பாடாப்படுத்திருக்கணும், நம்ம இல்லைன்னா அவங்க மனைவி மக்களோட நெருங்கி இருப்பாங்க, நம்மளால இருக்க முடியாது, அனாதை ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அது பேசிட்டே தான் போகணும். அந்த நிகழ்வு தான் நாங்கள் இருவரும் பேசிக்கொண்டு போன கடைசி நிகழ்வு. அதுக்கப்புறம் போன்னு தான் பேசணும். அதுக்கப்புறம் வாய்ப்பே கிடைக்காமல் மறைந்து விட்டார். இதுக்கு மேலே என்னால் பேச முடியல, வாய்ப்புக்கு நன்றி. மிகச்சிறப்பாக இந்த ஆவணப்படத்தை உருவாக்கிய நம்முடைய மகள் பாரதிக்கும் மிகச்சிறப்பாக நல்ல பலத்த கடன் ஒரு அப்பாவுக்கு ஒரு குடும்பத்திற்கு அந்த நன்றி கடன் இருக்கு பாருங்க, அது மிகச்சிறப்பாக செய்திருக்கிறார்கள். வாழ்த்துக்கள். நன்றி நடராஜன் சார். அண்ணன் குமரவேல் அவர்களை உங்களுடைய நேரத்தை அவர் எடுத்துக்கொண்டிருக்கிறார், அதை கவனத்தில் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு மேடையில் விடுதேன், தீர்ப்பொறியாளர் சுருக்கி பேசுங்கன்னு சொன்னாரு. அவர் உடனே அமைதியா இருந்தாரு. ஏன் அமைதியா இருக்காருன்னு கேட்டோன்னு அவர் சொன்னாரு, நாட்டில் ஒருத்தர் அமைதியாவே ஆட்சி பண்ணிட்டு இருக்கான், அப்ப நான் என்ன பண்றது, நன்றி சொன்னேன். அந்த மாதிரி நான் போயிடுவான். நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். நந்தலாளர் குடும்பத்திற்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு அருமையான ஆவணப்படத்தை உருவாக்கம் செய்த மகள் பாரதி நந்தலாளாவுக்கு உண்மையிலே என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றியும். நினைச்சே பார்க்கல. என்னுடைய 2 செய்தியை மட்டும் நேரமெல்லாம் 2 நிமிஷம் முடிச்சேன். 2 செய்தி மட்டும் கொடுத்துறேன். 2 விஷயம். பூந்தோட்டம் காட்டினீங்கல்ல, 2017 எங்க ஊர்ல இருக்கிற உயர்நிலை பள்ளியில எனக்கு ஒரு நூலகம் அமைத்து கொடுத்தேன் பிள்ளைகளுக்கு. அந்த நந்தலாவை திறந்து வைக்க சொல்லி வர சொல்லியிருந்தேன். 2 பேரும் போனோம். 2 பேரும் போயிட்டு அந்த ஸ்கூல்ல ஆரம்பிக்கிற நேரத்தில் இவர் நான் முதல் படித்த ஊரு பூந்தோட்டம்னு சொன்னாரு. அங்க இருந்த தலைமை ஆசிரியர் இருந்துச்சார். என்ன பூந்தோட்டமா அப்படின்னாரு. ஆமா நான் அங்கதான் படித்தேன், அப்பா தட்ட சொல்லி எங்க அப்பா ரயில்வே மாஸ்டரா இருந்தாரு அப்படின்னு சொன்னாரு. நான் கஸ்தூரி ஐயங்கார் வாத்தியார் மகன் தெரியுமானார். யார்? அவர் பேர் ஜெயராம். அந்த ஆசிரியரும் பூந்தோட்டம். 2 பேரும் நடராஜன் சொன்ன மாதிரி நிகழ்ச்சி முடித்த பிறகு 2 மணி நேரம் அவர்களை பத்தியே பேசிட்டு இருக்காங்க. 2 பேருக்கு 5 நிமிஷம்
வருஷங்கள் வித்தியாசம். அதை எனக்கு ஞாபகப்படுத்துறீங்க. ரெண்டாவது முன்னாடி நானும் நந்தலாலாவும் என்ற ஆட்டோ கார் நான் ஓட்டிக்கிட்டு எங்கள் ஊருக்கு பெருங்குளூர் இது ஆலங்குள்ள ஒரு நிகழ்ச்சி வருது. நான் சம்பட்டி விடுதி, அவர் வாழ்ந்த ஊர் பெருங்குளூர், எல்லாம் கடந்தா போகணும். குறுக்க போயிடுவோமே அப்படின்ட்டு கீரனூர்லேருந்து குறுக்க குண்டார்கள் ஆலனக்கோட்டை பெருங்குளூர் அப்படி போகிறோம். குண்டார் கோயிலில் இறங்கி இப்போ ஜெயந்தியும் அவர் இந்த ஒரு அருமையான படத்தை போட்டாங்க பாருங்க, சிரிச்சுக்கிட்டு ஒரு அழகான ஒரு படம். அதை காட்டிய நானும் ஜெயந்தின்னு தான் உட்காந்து படம் எடுத்தோம் அப்படின்னு சொன்னார். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்போ நான் அங்கே போனதில் என்னை வந்து எல்லாரும் மாமன் மச்சான் அப்படி எல்லாம் போயிட்டாங்க. இவரை முன்னேறியே எனக்கு தெரியல. அப்போ சொன்னேன், இவருக்கு சொந்த ஒரு இதாங்க சொன்னேன். அப்புறம் என்ன மாமா என்ன சொந்தக்காரங்க என்ன மாமா என்ன இருக்காங்க. அப்புறம் அவங்க பேரை சொன்னாங்க. அப்போ அவங்க தான் சொல்கிறாங்க, இவர் பிறந்து இவங்க அப்பா பிறந்ததெல்லாம் இங்கே தான், ஆனால் இவர் வாழ்ந்தது பெருங்குளூர். எதனே இவர் வாழ்ந்தது பெருங்குளூர், அவங்க மனைவி பிறந்தது பெருங்குளூர்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமான இதுவாக இருந்தது. அன்னையிலேருந்து என்னை ஜமீன் கூட, ஏன்னா அந்த ஊரில் என்னை எல்லாம் ரெண்டாயிரம் சொல்லிட்டாங்க. அன்னையிலேருந்து எப்போ பார்த்தாலும் ஜமீன் வேறு. அந்த மாதிரி நினைவுகள் இருக்கின்ற ஒரு ஆவணப்படத்தை கொடுத்ததோடு வீரமணியின் துவங்கி பாலகிருஷ்ணன் வரை அண்ணன் துளசியின் தம்பி துளசியின் சொல்லியாரு, இவர்கள் எல்லாம் அவருடைய இணைந்து வாழ்ந்த காலங்களை எல்லாம் ஒரு அருமையான ஒருங்கிணைத்த ஒரு நல்ல ஒரு ரீட் பண்ணி கொடுத்த ஆவணப்படத்தை உண்மையிலேயே நான் வாழ்த்துகிறேன். நந்தலாலா எப்பயுமே நினைவில் இருக்கிற ஒரு மனிதர், எப்பயுமே இருந்துகிட்டே இருப்பார். அவருடைய பழக்கங்கள், அவர் பேசிய பேச்சுக்கள், அவருடைய கவிதைகள், அவருடைய ஜோக்கு எல்லாமே ரொம்ப எந்த நேரமும் செஞ்சுட்டு இருக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு அருமையான மனிதரையுடைய ஆவண படத்தை இன்று மாண்புமிகு அமைச்சர்கள் திறந்து வச்சு போயிருக்காங்க. கடைசி ஒரு செய்தி, அதுல வந்து செய்தி தான் சொல்றேன். ஒரு நிகழ்ச்சியில வாகை சந்திரசேகரன் அவங்கெல்லாம் ஒரு லெட்டர் கொடுப்பாங்க. இவருக்கு வந்து ஒரு அரசு பதவி கொடுக்கணுங்கிறதுக்காக ஏற்பாடாயிருந்துச்சு. அவருடைய அமேசா அந்த காரில் நானும் நந்தலாலாவுக்கு போயிட்டு தங்கி இருக்கிறோம். நைட்டு 12 மணிக்கு அண்ணன் நேரவர்கள் ஃபோனில் கூப்பிட்றாரு, நந்தலாலா எங்கே இருக்கீங்க அப்படின்னாரு. அண்ணே நான் வந்து கவர்னர் மாளிகைக்கு ஏற்றமாக தான் தங்கியிருக்கேன். என்ன பண்ணுறீங்களா தெரியும், 6 மணிக்கு கரெக்டாக தலைவர் வீட்டுக்கு வந்துடுறீங்க. 6 மணிக்கு நைட்டு 12 மணிக்கு கூப்பிட்றாரு. 6 மணிக்கு போன உடனே அறிமுகப்படுத்துறாரு, உங்களை நான் துணைத் தலைவராக போட்டேன்னா நான் போடுவேன், அது வேறு விஷயம். அது ஏன்னா இவர் மேலே அக்கறை. அதற்கு பிறகு அவர் வீட்டுக்கு கூப்பிட்டு, வெரி சாரி நந்தலாலா, என்னால் சரியா செய்ய முடியல, என்னை ஏமாத்திட்டாங்கன்னு சொன்னார். அவருக்கு நான் சொல்ல நினைச்சேன், ஏமாத்திட்டாங்கன்னு சொன்னார். அதற்கு பிறகுதான் இங்கே வந்து அந்த நகர வளர்ச்சி குழுவா அதில் அவரை போட்டு அவரை கௌரவித்தார். அந்த அளவுக்கு அண்ணன் நேரு அருமையான பாக்கத்தை வைத்திருந்து அவருடைய பெருக்கும் அந்த பெயரை வைப்பதற்கு மிகவும் காரணமாக இருந்த அவரையும் வாழ்த்தி இந்த ஆவணப்படத்தை சிறப்பாக வெளியிட்ட உருவாக்கிய வாகை நந்தலாலா இயக்குனர் அவர்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். நன்றி அண்ணன் குமரவேல் அவர்களே. பாரதி அவர்களை அப்போது நடிக்கின்றேன். இந்த ஆவணப்படத்தை மிக சிறப்பாக எடுப்பதற்கு பாரதியினுடைய நிவேதாவினுடைய முயற்சி மிக மிக முக்கியமானது. அவர் எடுத்துக்கொண்ட சரியாக ஒரு ஆண்டு முழுக்க இதற்காக திட்டமிட்டு பயணம் செய்து பல்வேறு இடங்களுக்கு சென்று இந்த விழாவை ஒருங்கிணைப்பது அத்தனை பணிகளும் செம்மையாக செய்திருக்கின்றார். அவருக்கு அவருடைய கணவர் இணையர் மிக மிக உறுதுணையாக இருந்திருக்கிறார். அவரையும் இந்த நேரத்தில் அன்போடு அழைக்கின்றேன். தம்பி அவர்கள் இருவருக்கும் இந்த நினைவு பரிசனையும் புத்தகத்தையும் மதுக்கூர் ராமலிங்கம்மன் அவர்களும் ஆதவன் தேசிகா அவர்களும் நம்முடைய முத்துநடவன் அவர்களும் இணைந்து வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இட்ஸ் a great moment to appreciate அவங்க வந்து இவ்வளவு பொறுப்பாக தன்னுடைய ஒவ்வொரு ஆண்டுக்குள்ளார ஒரு கடமையை மிக சிறப்பாக செய்திருக்கிறார்கள். நாம் அனைவரும் அதை பாராட்டி மகிழ வேண்டும் என்ற அன்போடு தெரிவித்துள்ளோம்.
ஜெயந்தி அம்மா அவர்களையும் அழைக்கிறோம். நான் காலையிலே இப்படி திட்டமிட்டோம். அவர்கள் வருவதற்கு இசைவு தெரிவிக்காத காரணத்தினால் யோசித்தேன். மிக்க மகிழ்ச்சி. கவிஞர் முத்துநிலவன் அவர்களை உரையாற்றுவதற்கு அன்போடு அழைக்கின்றேன். நான் முன்பே குறிப்பிட்டது போல நீங்கள் சரியான அழகான நபர் என்பதையும் நான் இந்த நேரத்தில் பதிவு செய்கிறேன். நம் கண்முன் வாழ்ந்த கவிஞர் நந்தலாலாவை நிரந்தரமான ஒரு வரலாற்று நாயகனாக நந்தலாலா வீதி என்று பெயரிட்டு நம்மிடையே விடைபெற்று சென்றிருக்கிற அமைச்சர் அவர்களே, மாநகர மேயர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிற முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தின் மாநில தலைவர் மதுக்கூர் ராமலிங்கம் அவர்களே, எழுத்தாளர் ஆரோக்கிய செடி அவர்களே, சேதுராமன் அவர்களே, அதே போல இந்த படத்தை எடுத்த மார்க் அவர்களே, ரங்கராஜன் அவர்களே, எதிரே இருக்கிற அன்புக்கு இருக்கிறே, பேசுறது கொஞ்சம் கடினமாக அவர்களுக்கு மன்னிக்கணும். 45 ஆண்டு காலம் நண்பனாக மட்டுமில்லாமல் சக மேலை பேச்சாளனாக, அவ்வப்போது சண்டை போட்டுக் கொள்வனாக, உரிமையோடு கருத்துக்களை பகிர்ந்து கொள்வனாக வாழ்ந்தவன் நந்தலாலா தான். 1984 நாகப்பட்டினத்தில் பார்த்த அந்த நட்பு அப்பொழுதே உறவாக மாறிவிட்டது. பின்னால் தான் உறவு என்று வந்தவை என்பதையும் நான் இந்த படத்தில் சொல்லியிருந்தேன். அவருக்கு ரொம்ப பிடித்த விஷயங்கள் இன்னும் நிறைய இருக்கு. வடை ரொம்ப பிடிக்கும். இடத்துல உட்காந்து சாப்பிட்டோம்னாக்க வடை இருக்குன்னா நானும் மதுக்கூர் நம்மளுக்கும் ஒரு வடை போது பார்த்தோம்னா அவன் 2 வடை 3 வடை வாங்கி ரசனை. அது மெதுவடையில ரொம்ப மென்மையா இருக்குன்னு வச்சுருக்கிறேன். டெய்லி தெரிஞ்சிருக்கும். சின்ன சின்ன விஷயத்தையும் ரசிச்சு இந்த படத்துல இடையிலேயே ஒரு 2 வரி கவிதை வந்துச்சுல, அற்புதமான கவிதை. யார் எழுதுறது? அவருக்கு ஒரு நிறைந்த கைத்தட்டு கொண்டு அந்த நுட்பம் பாரதிக்கும் மார்க்குக்கும் வந்ததுதான் அந்த படத்தினுடைய வெற்றி நான் நினைக்கிறேன். அப்புறம் அந்த படத்துல பேசுறவங்க எல்லாருடைய கண்ணையும் கவனிச்சிங்களா? ஒரு ஈரம் கட்டி இருந்தது எல்லாருடைய. நானும் கவனிச்சுட்டே வந்தேன். எனக்கு மட்டும்தான் அப்படி இருக்கு நினைச்சேன். ஆனா பேசுற எல்லாருடைய கண்களிலும் ஒரு ஈர வரையப்பட்டது. அதுதான் தந்தை மகற்காற்று நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல்னு வள்ளுவர் சொன்னாங்க. ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைங்கிறது அவங்க அவையில் முந்தி இருக்கும்படி நல்ல கல்வியை தருவது அப்படின்னு அர்த்தம். அதை நந்தலாலா செய்து விட்டார். தன்னுடைய மகள் பாரதியை ஆகட்டும், இன்னொரு மகள் நிவேதியா ஆகட்டும் நல்ல நிலையில் இருக்கிறார்கள். அவருடைய மருமக்களும் அற்புதமான மனிதர்கள். இதற்கு பதில் என்ன செய்வது என்றால், இறந்து போய் 1 ஆண்டுக்குள் இவ்வளவு உழைப்பு பாரதி நினைச்சே பார்க்கலாம். 1 ஆண்டுக்குள் ஒரு ஆவணப்படத்தை எடுத்தது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை. 40 ஆண்டு காலம் தமிழ்நாடு முழுவதும் அழைந்து திரிந்தவன், உலகமெல்லாம் ஓடி சென்றவன், நாவால் நடந்து திரிந்தவன். அவருடைய படைப்புகள் மொத்தத்தையும் ஒரு அரை மணி நேரத்தில் அடக்குவது இயலாத காரியம். ஆனால் அதை சாத்தியப்படுத்திய பாரதி, நிவேதிதா, இந்த மக்களை தந்திருக்கிறதா? மகன் தந்தை காட்டும் உதவின்னு வள்ளுவர் சொல்லுவோம். மகன் என்ற மகள் தந்தை காட்டும் உதவியாக இந்த ஆவணப்படத்தை நான் பார்க்கிறேன். உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சி இந்த படைப்புகளை எல்லாம் ஊருக்கெல்லாம் கொண்டு சேர்க்க வேண்டியதுன்னு எங்க ரங்கராஜன் சொன்னார். அதுதான் முற்போக்கு எழுத்தாளர்களுக்கு அதை செய்ய வேண்டும். அப்படி செய்வது ஏதோ ஒரு சாதாரண மனிதரை அறிமுகப்படுத்துவதல்ல. நான் இதில் சொன்ன மாதிரியே பொது வாழ்க்கையில் இருக்கிற பல பேர் தன்னுடைய குழந்தைகளை கவனிப்பது இல்லை. நல்ல உதாரணம் சொல்லணும்னா, மகாத்மா காந்தியினுடைய மகன் குடித்து விட்டு ரோட்டில் கிடந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணி யார் நீ கேட்கும்போது உங்க அப்பா பேர் என்னன்னு கேட்கும்போது மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி என்று சொன்னது வரலாறு. பொது வாழ்க்கையில் இருப்பதனாலேயே தனி வாழ்க்கையை விட்டுவிட வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அப்படி ஒன்றும் உடனடியாக புரட்சி வந்து விட்டுவிடப் போவதில்லை. அப்படி பாவனா செய்து கொண்டு பொது வாழ்க்கையை ரெட்ட வேடம் போன்றவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். ஆனால் நந்தலாலா அவர் நல்ல முழு மனிதன், பேச்சாளன், எழுத்தாளன், சிந்தனையாளன். நாங்கள் 40 ஆண்டு பேசணும்னு சொன்னா கூட ஒவ்வொரு முறையும் எதிர்புறமா பேசியிருக்கோம்.
லியோனி பட்டிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அடி நான் அடித்தலைவராக நான் இருப்பேன், இன்னொரு அடித்தலைவராக நன்றாக இருப்பார். ஆனா எந்த நேரத்திலும் நாங்கள் ஒப்புக்கொண்ட கொள்கைக்கு மாறாக ஒரு வார்த்தை கூட ஒரு நாளும் பேசினேன். அந்த கொள்கை பிடிப்பு, அவருடைய சிறப்பு மிகப்பெரிய தத்துவங்களை எளிமையாக சொல்வது. நாங்க 3 பேருமே 3 பாணி, நீங்க கவனிச்சிருக்கீங்களா தெரியாது. நந்தலாலா ஒரு மிகப்பெரிய தத்துவத்தை யதார்த்தமாக ஜனநந்தமாக சொல்லுவார். நான் இசையோடும் இலக்கியத்தோடும் சொல்வேன். மதுக்கூர் ராவலையும் அந்த தத்துவத்தையே எளிமையாக நகைச்சுவையோடு சொல்வார். இதுதான் என்னுடைய பாணி. இதனால் எங்களுக்கு எந்த விதமான யூகமும் இல்லை. நந்தலாலா கற்றுக் கொடுத்து கொண்டே பேசுவார். பேசும்போது கற்றுக் கொடுப்பது. மேடை பேச்சை ஒரு பாடம் நடத்துவது போல செய்ய முடியுமா? பட்டிமன்றத்தில் 5 ஆண்டுகள் பேசி காணாமல் போனவர்கள் ஏராளம் பேர். அல்லது அவர்களுக்குள்ளேயே அடித்து நாடிக்கொண்டு பண விஷயம் காரணமாக அடித்து நாடிக்கொண்டு போனவர்கள் நண்பர்களாக பட்டிமன்ற பேச்சாளர்கள் 5 ஆண்டுகள் இருந்ததே இல்லை. ஆனால் நாங்கள் இருந்திருக்கோம் என்றால் நந்தலாலா இருக்கிற மனிதன், முழு மனிதன், தொடர்ந்து படிக்கிறது. படிக்காம 10 பேச்சை கேட்டுட்டு மேடையை பேசுறது, 10 கவிதையை கேட்டுட்டு ஒரு கவிதை எழுதுறது, அது என்றைக்கு உதிர்ந்து போயிடும். ஆனால் தொடர்ந்து தன்னை ஊற்று போல ஊறிக்கொண்டே, வீட்டிலேயே அவ்வளவு பெரிய நூலகம் இருக்குன்னா ஏதாவது படித்துக் கொண்டே இருக்குது. இன்னும் கூட இந்த இதுல இன்னும் பாரதிக்கும் ஜெயந்திக்கும் இன்னொரு வேலை இருக்கு. ஓலை விசிறி என்று திருச்சி வானொலியில் தொடராக அவர் பேசியது இன்றைக்கும் பதிவாக இருக்கிறது. என்னுடைய நண்பர் அடைக்கலராஜ் சொன்னார், திருச்சி வானொலியை சேர்ந்தவர். அதை ஒரு நூலாக போடலாம். திருச்சி நடந்தாய் வாடி திருச்சிராப்பள்ளி என்று ஒரு நூல், அது இல்லாமல் எழுதப்பட்ட வேறு சில கட்டுரைகள் எல்லாம் இருக்கின்றன. இவற்றையெல்லாம் தொகுத்து கூட எழுத்தாக ஊரும் வரலாறு ஒன்றுதான் அவர் எழுதியது என்பது போல நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் ஒரே ஒரு கவிதை, நாங்கள் அதை சொல்லிவிட்டு கிண்டல் பண்ணுவோம். ஒரு கவிதை எழுதிட்டு கவிதைன்னு ஊரெல்லாம் சொல்லிட்டு அரைத்து வைத்த மாவு கூட அடுத்த நாள் பொங்குகிறதே பெண்ணே, நீ எப்போது பொங்க போகிறாய்? இது நந்தலாலாவுடைய கவிதை. அதே போல எந்த இடத்திலும் இயக்கமாக மாறும். திருச்சிக்கு வந்த உடனே சோலை கோயில் என்கிற அமைப்பை ஏற்கனவே முருகில் பரமானந்தர் நடத்தி கொண்டிருந்தார். அதை வீச்சாக கொண்டு போய் அதில் எழுந்து வந்தவர்கள் ஒருவர் மனுஷபுத்திரன். மறந்துவிடாதீர்கள், மனுஷபுத்திரன் என்கிற மகாகவிஞர் இருந்து வந்தவர். அது போல ஏராளமான கவிஞர்களை உருவாக்குவதில் இயக்கமாக, அதே போல ரங்கராஜன் சொன்னதை போல இயக்கமாக எதையும் மிக பெரிதார் பெரிதும் பெரிதுகள். அந்த கல்வி உரிமை மாநாடு தமிழ்நாட்டையே திரும்பி பார்க்க வைத்தது. அது போல தன்னுடைய உழைப்பை இந்த மக்களுக்கு எப்படியாவது கொடுத்து அந்த உழைப்பை இயக்கமாக மாற்றி அதை மிகச்சரியாக மார்க்சிய வழியில், பெரியாரிய வழியில், அம்பேத்கரிய வழியில், சமூக ரீதியாக அதை மிக எளிதாக கொண்டு சேர்த்த ஒரு மகத்தான மனிதன் நந்தலாலா. அவனோடு நண்பனாக இருந்தேன் என்று நான் சொல்லிக் கொள்வதில் உண்மையிலேயே பெருமையடைகிறேன். இந்த வரலாறு அடுத்தடுத்த வரலாறாக தொடர வேண்டும். அதுதான் நந்தலாலாவுக்கு நாம் செலுத்தக்கூடிய உண்மையான அஞ்சலி என்று சொல்லி அவருடைய எஞ்சிய படைப்புகளையும் இன்னும் வெளிக்கொண்டு வருவோம் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி இதை மிக அருமையாக தன்னுடைய பெயரை எல்லா இடத்திலும் வருகிற பெயர்களை விட்டு பெயரே வராமல் உட்கார்ந்திருக்கிறார். துளசிதார் எந்த இதுவும் அவருடைய பெயர் இல்லை, அதுதான் களம். அப்படி ஒரு மிகப்பெரிய எல்லாரையும் ஆகத்து செல்கிற எல்லா அமைப்புகளோடும் இருக்கு. ஒரு வட்டத்துக்கு சொல்லியவன் அல்ல. அந்த பண்பு நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது. எப்படி மக்களிடம் பரவ வேண்டும், எப்படி மக்களிடம் செல்ல வேண்டும், எப்படி மக்களிடம் கற்றுக்கொள்ள வேண்டும், எப்படி மக்களுக்கு திரும்பி தர வேண்டும் என்று வாழ்ந்து காட்டிய ஒரு மாபெரும் மனிதன் என் நண்பன் நந்தலாலா. நன்றி. நன்றி. தேர்ந்த ஒரு படிப்பாளி எப்படி பேச வேண்டும் என்பதற்கு கவிஞர் முத்துநெடுமாறன் அவர்களுடைய பேச்சு மிக சிறந்த எளிமையான அழகான பேச்சு. நன்றி. மதிப்புக்குரிய தோழர் ஆதவன் கிருஷ்ணன் அவர்களை அன்போடு அழைக்கும். அனைவருக்கும் வணக்கம். ஒரு தேர்ந்த படிப்பாளியா இருக்கிறதுக்கு முயற்சி பண்றேன். தோழர் நந்தலாலாவை பற்றி நான் பேச வேண்டிய விஷயங்களை இந்த ஆவணப்படத்திலே பேசியிருக்கின்றேன். இந்த படம் எந்த அளவுக்கு நுணுக்கமாக கவனித்து எடுக்கப்பட்டிருக்கிறது என்பதற்கு ஒரு சாட்சி அவருடைய நினைவாக எடுக்கப்பட்ட படம். பொதுவாக ஒருவரை பற்றிய அவருடைய வாழ்க்கை வரலாறு பற்றிய படம் என்பது அவருடைய வாழ்க்கையை பற்றி பேசி கடைசியில் ஒரு செனாய் வாத்தியத்தோடு அவருடைய இறுதி ஊர்வலத்தையோ அல்லது அவருடைய மரணப்படுக்கையோ காட்டித்தான் நிறைவு செய்வார்கள். இந்த படம் அந்த இடத்தை
திட்டமிட்டே புறக்கணித்திருக்கிறது. நந்தலாலா இறக்கவில்லை என்று நம்மிடம் பதிவு ஏன் அவ்வளோ கவனமா பண்ணியிருக்காங்க. உண்மையிலேயே பாரதிக்கும் மார்க்குக்கும் நான் அந்த வகையில ரொம்ப முக்கியமான ஒரு வேலையை செஞ்சிருக்காங்க. ஒருவரை பற்றிய நினைவு அவருடைய இறப்போடு சம்பந்தப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்பதை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். புளிய சோகத்தை சொல்வதுதான் ஒருவரை நினைவு கூறுவது என்கிற மரபான பார்வையை அவர்கள் கடந்து வந்திருக்கிறார்கள் என்பது மிக முக்கியமானதாக இருக்கிறது. கடந்த ஆண்டு என்னுடைய பிறந்த நாள் உண்மையில் எனக்கு எப்போதுமே என்னால் மறக்க முடியாது. அன்றைக்கு தான் நந்தலாலாவை நாம் அடக்கம் செய்ய வேண்டியதாக இருந்தது. நான் அவரை இந்த ஆண்டு என்னுடைய பிறந்த நாள் அன்றைக்கு நினைத்துக் கொண்டேன். கடந்த ஆண்டு எங்களோடு சடலமாக வேணும் இருந்தீர்களே போலவே என்று நான் நினைத்துக் கொண்டேன். ஆனால் இந்த படத்தை பார்த்த பிறகு இனிமேல் அப்படியெல்லாம் அவருக்காக நாம் தண்ணீர் ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அவர் பல வேலைகளை செய்து பல வேலைகளை செய்ய வைத்து நம்மோடு இருக்கிறார் என்கிற ஒரு பெரிய தைரியத்தை இந்த படம் கொடுத்திருக்கிறது. இதுதான் ஒரு கலை படைப்பு செய்ய வேண்டிய வேலை என்பது அதுதான். நம்முடைய உணர்வு நிலையை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்துவது என்பதுதான். அதை மிக சரியாக செய்திருக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். இதிலே தோழர் நந்தலாலா அவர்களுடைய ஆளுமையை பற்றி அவருடைய தனித்த பண்புகளை பற்றி எல்லாம் பல தோழர்களும் பேசியிருக்கிறார்கள். படம் அதை பதிவு செய்திருக்கிறது. நிச்சயமாக இதை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் நாம் கூட இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்க வேண்டுமோ என்கிற கவலை எல்லோருக்கும், அல்லது இவ்வளவு காலம் இப்படி எல்லாம் வாழாமல் போய்விட்டோமே என்கிற ஏக்கம் வந்திருக்கிறது. நன்மாறன் இறந்த போது அவரை பற்றி ஜூனியர் வீடன் பத்திரிகையிலே என்னிடம் கேட்டார்கள். இவ்வளவு பெருந்திரளான கூட்டம் எங்கிருந்து நன்மாறனுக்கு வந்தது என்று கேட்டார்கள். செத்தா இப்படி சாகணும் என்று அங்கலாய்க்காத ஒரு வாய் கூட அந்த தெருவிலே நாம் பார்க்கல. அவ்வளவு பெரிய கூட்டம், ஆயிரக்கணக்கானவர்கள் திரண்டு வந்து செத்தா இப்படி சாகணும்னு சொல்லி சொன்னாங்க. நான் ஜூனியர் வீடன் எழுதினேன், நன்மாறனை போல் நீங்கள் சாக வேண்டும் என்றால் நன்மாறனை போல் வாழ வேண்டும் என்று சொன்னேன். இப்பொழுது நான் சொல்லுகிறேன், அந்த வரிசையில் தோழர் நந்தலாலாவும் சேர்ந்திருக்கிறார். அவர் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார் என்பதுதான் நமக்கு இங்கே இந்த படமாக கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்தில் தோழர் நந்தலாலா அவர்கள் நமக்கு ஒவ்வொரு தனி மனிதருக்கும் வாழ்க்கை பல வாசல்களை திறந்து வைக்கிறது, பல வாசல்களை மூடியும் வைக்கிறது. அப்படி பெரும்பாலான சமூகங்களுக்கு மூடப்பட்ட ஒன்று கல்வி. அந்த கல்வியை முட்டி மோதி திறந்து கற்று தேர்ந்து பிறகு அவர் ஒரு அரசு பணியிலும் சேர்ந்து அவர் பல வேலைகளை பார்த்துருக்கிறார். டிஃபென்ஸுக்கு போயிருக்காரு, டெல்லிக்கு போயிருக்காரு, கடைசியில வங்கி ஊழியராக இருக்கிறார். இதெல்லாம் ஒரு வாழ்வாதாரத்திற்கான ஒன்று. அவர் ஒன்றும் இந்திய ரிசர்வ் வங்கியினுடைய பணத்தை எண்ணி எல்லோருக்கும் பயிர்களிக்கக்கூடிய பொறுப்பை எல்லாம் அவர் நிறைவேற்றுவார். அது ஒரு வாழ்வாதாரத்திற்கான ஒரு பணி, அவ்வளவுதான். வாழ்வது என்பது வேறு. நிறைய பேர் இந்த வாழ்வாதாரத்திற்காக பார்க்குற வேலைகள் வாழ்க்கை முடிச்சுக்கிட்டு அதுலேயே மாற்றி போறாங்க. அதனால அது வாழ்வாதாரத்திற்கானது. வாழ்வது என்பது தனி. அந்த வாழ்க்கையை நந்தலாலா முழுமையாக வாழ்ந்திருக்கிறார். அவர் தன்னை மட்டும் வாழ சொல்லவில்லை, தன்னுடைய குடும்பத்தை, தன்னுடைய இயக்கத்தை, தன்னுடைய தோழர்களை, நண்பர்களை அனைவரையும் சேர்த்து வாழ வைத்திருக்கிறார். நானெல்லாம் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்ற போது அவரோடு ஒப்பிடுகிற போது மிக சிறியவர். ஆனால் எங்களெல்லாம் கூட அந்த பொறுப்புக்கு மரியாதை கொடுத்து அதற்குரிய ஒரு கௌரவத்தையும் அழித்து எங்களை எல்லாம் எப்போதுமே அரவணைத்து செல்லக்கூடிய ஒருவராக கொடுத்திருக்கிறார். அதற்கு காரணம் நாங்கள் நிர்வாகிகளாக இருந்தோம், அவர் தலைவராக இருந்தார். அதுதான் முக்கியமானது. நிர்வாகிகளாக யாருன்னாலும் இருக்கலாம், ஆனால் தலைமை பண்பு என்பது, ஆளுமை என்பது சிலரிடம் இருக்கும். அது நந்தலாலிடம் இருந்ததன் காரணமாகத்தான் அவர் அவராக இருந்திருக்கிறார் என்று நான் புரிந்து கொள்கின்றேன். அவருடைய இந்த படம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் தவறவிடாத தருணங்களை ஆவணப்படுத்துவதை பற்றியும் ஒரு பாடமாக இருக்கிறது. ஏனென்றால் பல்வேறு இயக்கங்கள், அமைப்புகள் தொடர்ச்சியாக மக்கள் மத்தியிலே வேலை செய்வார்கள், பல்வேறு முன்னெடுப்புகளை செய்திருப்பார்கள், பல சாதனைகளை செய்திருப்பார்கள். ஆனால் அவர்களிடம் போய் இது பற்றி உங்களிடம் என்ன இருக்கிறது என்று கேட்டால் எதுவும் இல்லை. அப்படி நாம் செய்த வேலைகள் எல்லாம் காற்றில் கரைந்து விடுவது அல்லது கரையால் அடிக்க விட்டு விடுவது என்பதை போல் அல்லாமல் நந்தலாலா தன்னுடைய காலத்தை எவ்வளவு பொருள் புரிந்ததாக, எவ்வளவு பயனுள்ளதாக, எவ்வளவு செயலும் மிக்கதாக அவர் வாழ்ந்திருக்கிறார் என்பதை உடனுக்குடனாக இதை ஒருவர் ஆவணப்படுத்தியிருக்கிறார்கள். அந்த வகையிலே ஒரு தனி மனித வாழ்க்கை என்பது ஒரு அமைப்பினுடைய, ஒரு தத்துவத்தினுடைய, ஒரு கொள்கையினுடைய ஒரு பகுதியாக இருந்திருக்கிறது என்பதையும், அதை அவர் எவ்வாறெல்லாம் மக்களிடையே பரப்பினார் என்பதையும் இங்கே இந்த படம் பதிவு செய்திருக்கிறது. இது அவரை பற்றிய தனித்த புகழ்ச்சியாகவோ நிதந்தோதுதலாகவோ அல்லாமல்
அவர் சார்ந்த இயக்கங்கள், அவர் நம்பிய கொள்கைகள், அவற்றை பற்றிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு பார்வை நமக்கு கொடுக்கக்கூடியதாக இந்த படம் அமைந்திருக்கிறது. ஒரு ஆவண படத்திற்கான வரையறைகள் என்கிற இடத்திலிருந்து சற்றே நகர்ந்து புதிய ஒரு முன்மாதிரியை இந்த படம் உருவாக்கி இருக்கிறது என்ற அடிப்படையில் இந்த படத்தை உருவாக்கிய பாரதிக்கும் அதே போலவே மார்கவர்களுக்கும் இந்த படத்தின் ஊடாக வரக்கூடிய காட்சியின் அடர்த்தியை அதிகமாக்கக்கூடிய வகையிலே அற்புதமான கவித்துவமான வரிகளை எழுதிய காட்சி அவர்களுக்கும் உண்மையில் இந்த நேரத்தில் பாராட்டு. எப்படியும் எட்டிவிடும் தூரத்தில் எல்லோருக்கும் ஒரு செல்வருக்கு பூந்து விடுகிறது என்று ஒரு வரி வந்தது. இதுதான் வாழ்க்கையின் மீது நாம் நம்பிக்கை வைத்து செயல்படுவதற்கான ஒரே ஒரு வாசகமாக இருக்கிறது. இதையெல்லாம் இந்த நேரத்தில் நினைத்து பார்ப்பதற்கு நந்தலாலா நமக்கு ஒரு வாய்ப்பினை உருவாக்கி கொடுத்திருக்கிறார். சற்று நேரம் அவர் குரலை மட்டும் கண்ணை மூடிக்கொண்டு குரலை கேட்டால் நந்தலாலா பேசும் அரங்கத்தில் நாம் அமர்ந்திருக்கிறோம் என்பதை போன்ற உணர்வை இந்த படம் உருவாக்கி இருக்கிறது. அதுதான் இந்த படத்தின் வெற்றி என்று நினைக்கின்றேன். இதை தமிழ் கூறும் நல்லுலகம் முழுவதும் கொண்டு செல்லும் பொறுப்பை தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் மட்டுமல்ல, வாய்ப்புள்ள அனைவரும் சேர்த்து இதை செய்வோம் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கின்றேன். இந்த நேரத்தில் அமைச்சர் அவர்களுக்கும் இந்த நகரத்தின் மேயர் அவர்களுக்கும் உண்மையிலே நான் தனிப்பட்ட முறையிலே நன்றி சொல்ல விரும்புகிறேன். ஏனென்றால் நந்தலாலனுடைய அடக்க தினத்தில் அங்கே அவர்கள் இருக்கிற போது ஒரு திடீரென்று தான் கேட்டது. ஏனென்றால் தோழர் நந்தலாலா இந்த ஊரோடு அவ்வளவு கிண்ணி படைத்து வாழ்ந்திருக்கிறார். அவர் வாழ்ந்த வாழ்க்கையை நினைவு கூறும் வகையில் ஏதேனும் ஒன்றை இந்த நகரம் செய்தாக வேண்டும், அதற்கு கடமைப்பட்டிருக்கின்ற இந்த நகரம் என்று எனக்கு தோன்றியது. ஆகவே அவர்கள் முன்னிலையிலே நான் தோழர் நந்தலாலா வாழ்ந்த இந்த தெருவுக்கு அவருடைய பெயரை சூட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன். ஆனால் அதை அவ்வளவு கவனமாக நினைவில் வைத்து அதை நிறைவேற்றி கொடுத்திருக்கிறார்கள் இருவரும் என்பதற்காக அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து, நந்தலாலாவுடைய நினைவுகள் நம்மோடு இருக்கிறது. நினைவில் வாழும் என்று சொல்வார்கள். அவர் திரையிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நன்றி. அருமை தோழர், ஒரு முறை உங்களுடைய கதையை பற்றி ஆசான் விரிவான தவறை சொன்ன பொழுது கவிஞர் அவர்களும் நானும் 1 மணி நேரத்திற்கு மேலாக விசனப்பட்டு மறுநாள் 300 மாணவர்களிடத்திலே கதை சொல்வோம் என்று சொல்லி, ஆதவன் கதைகள் என்று சொல்லாமல் அந்த கதைகளை சொல்லி மாணவர்கள் அதை எதிர்வினையாற்ற சொல்லி அந்த பணியை தீர்த்து கொண்ட நினைவு இப்பொழுது எனக்கு வருகிறது. தேர்ந்த படிப்பாளி அவர் என்றால் தேர்ந்த சொற்களால் வாழ் போல வீசுவதில் தோழர் ஆதவன் தீட்சணையாவுக்கு ஈடு இணை இல்லை. இந்த படத்தை பற்றிய கருத்தை மிக துல்லியமாக எடை போட்டு இங்கே எடுத்து நிரப்பி இருக்கிறார். அவருக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றி. நிறைவாக அன்புக்குரிய அண்ணன் மதுக்கு ராமலிங்கம் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தையும், ஒரு அற்புதமான ஆவணப்படத்தை உருவாக்கி இருக்கிற அன்பு மகள் பாரதி, இதுபோல மார்க் உள்ளிட்ட இந்த அவையிலே ஒரு ஆதவன் சொன்னது போல நாம் ஒருவராக இருக்கிறோம். ஆனால் நம் எல்லோருக்குள்ளும் நந்தலாலா இருக்கிறார். அந்த வகையில் இந்த அவையில் இருக்கிற நந்தலாலா உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை முதலில் தெரிவித்துள்ளேன். இங்கே இருக்கிற எல்லோருடனும் ஏதோ ஒரு வகையில் நந்தலாலா பழகி இருக்கிறார், அவர்களோடு அன்பு செய்திருக்கிறார், உரையாடி இருக்கிறார், வழிகாட்டி இருக்கிறார். அந்த வகையிலே ஒரு அருமையான அனுபவ பகிர்வாக இந்த ஆவணப்படம் என்பது அமைந்திருக்கிறது. அதிலும் மகள் பாரதி, நிவேதிதா 2 பேரும் இந்த படத்தை கொண்டு வருவதற்காக அதோட அருமையான இயக்குனர் அற்புதமாக இந்த படத்தை உருவாக்கி இருக்கிறார். இவர் சொல்றது போல எப்பவுமே நந்தலாலா இருக்கிறவர் ரொம்ப கலகலப்பா தான் இருக்கு. நான் இப்படி ஒரு படத்தை பாரதி எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்ன பொழுது ஏன் பிள்ளைகிட்ட சொன்னேன். நான் உண்மையை சொல்றேன், அதுக்காக சொல்றேன். உட்காந்து 3 பேர் சாப்பிட்டுக்கிட்டு இப்போ சந்திக்கிறதே ஆளுக்கு ஒரு திசையில போயிட்டோம். ஒருத்தன் அரசு மருத்துவராக இருக்கான், இன்னொருத்தன் நீதிபதியா இருக்கான். நான் சொன்னேன், பாரதி 2 பெண் பிள்ளைகள் வந்துட்டு 2 பேரும் ரொம்ப முயற்சி எடுத்து நந்தலாலாவை பத்தி ஒரு ஆவணப்படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை
நான் போன பிறகு நீங்க ஏதாவது ஆவணப்படம் எடுக்க ஐடியா இருக்கான்னு கேட்டேன். அது 2 பேர்களும் சொன்னாங்க, ஒரு கோவணப்படம் கூட உனக்கு எடுக்க முடியாது, நீ இந்த குடும்பத்துக்கு செஞ்சிருக்கிற கொடுமைக்கு ஒரு வேலை அப்படி உன்னை பத்தி கருத்து கேட்டா அப்பான்னு சொல்லிட்டு அடிக்கடி ஒரு ஆள் வந்து போவாருங்க. அதை தவிர நாங்க சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லைங்க. உண்மையிலேயே நடந்தது. ஏன்னா அந்த ஒளிப்பதிவு இருக்கிறதால அது பொய் சொல்ல முடியாது. அது மாதிரி வந்து அப்படித்தான் நம்மகிட்ட பிள்ளைகள் 2 பெண் பிள்ளைகள் இப்போ வந்து காணி நிலம் என்கிற அந்த படத்தின் துவக்கத்திலேயே வருகிற அந்த இடம், அப்போதுதான் அது 1986 85 நான் படிச்சுட்டு தான் வர்றேன். அந்த இடத்தை ஒரு கட்டி முடிக்கப்பட்ட ஒரு இடமாக வாங்கி கட்டல. அந்த இடத்தை நந்தலாலா வாங்கியிருந்தார். அவங்க குடிபோறதுக்கு முன்னாலேயே அந்த வீட்டை நாங்கள் 2 பேரும் போய் பார்க்கிறோம். பிறகு அந்த வீடு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து மாடி கட்டி பிள்ளைகள் எல்லாம் வளர்ந்து அந்த வீட்டினுடைய மாடியில பாரதியும் நிவேதியும் சின்ன சின்ன பிள்ளைகளாக இப்போ இசை வகுப்புக்கு போய் கொண்டிருந்தாங்க. 2 பேரையும் ஒரு கீர்த்தனை சொல்லி அந்த பாடலாம் அங்கதான் இருக்கு. நந்தலாலாவும் அங்கதான் இருக்காரு. அந்த பாடல்களும் அங்கே பிடித்துக் கொண்டே இருக்கிறார். இங்கே மரியாதைக்குரிய நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் நேரு அவர்கள் கவிஞர் நந்தலாலா பெயரிலான அந்த தெருவுக்கு, அவர் நடந்து சென்ற பாதைக்கு கவிஞர் நந்தலாலா தெரு என்று அந்த பெயர் வைத்த அந்த செய்தியை பார்த்த உடனேயே அவருக்கு நான் ஒரு வாட்ஸ்அப்ல செய்தி கொடுத்தேன். ரொம்ப நன்றிண்ணே, வேற எதுவுமே நான் போடலை, எதுக்குன்னு கூட அவர்கிட்ட சொல்லலை. ஆனால் அவருக்கு இருக்கிற பரபரப்பு நான் இன்னைக்கே கூட சொன்னேன், என்னென்ன எப்படின்னே வந்தீங்க இந்த இவ்வளவு பரபரப்பு கிடையில. ஏன்னா அவர் வந்து பேச்சுவார்த்தை குழுல இருக்காரு. பேச்சு ஒரு பக்கம், வார்த்தை ஒரு பக்கமா இருக்கு. அதனால இவ்வளவு பரபரப்பு கிடையில எப்படின்னு வந்தீங்க, உங்களை எல்லாம் பார்க்கணும்னு தான் வந்தேன், இன்னைக்கு ஒரு லீவு மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒருத்தரை பார்க்க வந்தேன். நல்ல வேளையா கவிஞருடைய நிகழ்ச்சியில பங்கேற்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமைந்து விட்டது அப்படின்னு அண்ணன் நேரு அவர்கள் சொன்னார். அவர் கவிஞர் மீது, நம்முடைய நந்தலாலா மீது மிகுந்த அன்பு கொண்டவர். நீங்க இந்த கலைஞர் அறிவாலயம்லாம் ரொம்ப எளிமையாக அவரிடம் பேசி எங்களுடைய தாமிய காசா நிகழ்ச்சிகளுக்கு பெற்றுக் கொடுத்து விடுவார். அதோட வந்து அண்ணன் நேரு அவர்கள் வந்து ஒன்றும் சாதாரணமானவங்க கிடையாது. 2-3 நாளைக்கு முன்னாலேயே நேருவினுடைய விஸ்வரூபத்தை திருச்சி பார்த்து ஒரு அவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான ஒரு நிகழ்ச்சியை ரொம்ப அசால்ட்டாக செய்துவிடக்கூடிய ஒரு ஆற்றல் மரியாதைக்குரிய அண்ணன் அமைச்சர் அவர்களுக்கு உண்டு. அவர் வந்து ரொம்ப இயல்பாக நெருக்கமாக இந்த ஆவணப்படத்துல நிறைய செய்திகள், அவங்க குடும்பம் உட்பட, குன்றாண்டார் கோயில் உட்பட, மூத்தோட அண்ணன் சொன்னார், ஒரு நுட்பமான உணவை ரசித்து சாப்பிடக்கூடியதுல நந்தலாலாவுக்கு ஒரு சிறப்பான வடைன்னு மட்டும் சொன்னாரு. நந்தலாலாவுக்கு தயிர் வடைன்னா ரொம்ப பிரபலமா இருக்கு. நான் கூட அடிக்கடி சொல்றேன், தயிர் வடை தேசியங்களுக்கு அப்புறம் தயிர் வடை இதளவுக்கு நேசித்து சில பேர் சாப்பிடுறதே கூட ஒரு ரசனை தானே. சில பேர் வாங்கிட்டீங்கன்னா ஏதோ அடுத்து ஈரான்காரன் அல்லது அமெரிக்காக்காரன் கூட்டு போட்டுருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி படாத தூக்கிட்டு போவாங்க. அதுல வந்து அந்த தயிர் வடையை ரொம்ப ரசிச்சு ஏதோ உலகத்தினுடைய கடைசி தயிர் வடையே அதுதான் என்பது மூலம் அது ஒரு எனக்கெல்லாம் கூட தயிர் வடை சாப்பிட தெரியாது. நம்ம எங்க தயிரை தெரியாமல் வடையை தெரியாமல் சாப்பிட்டவங்க. அது ஒரு ஸ்பூனை வச்சு அதை காராபூந்தி எடுத்து சாப்பிட்ற ஸ்டைலும், அதை ஒரு நுணுக்கமாக அதுபோல காஃபி சாப்பிட்ற ஸ்டைலும், ஒரு எல்லாத்துலேயுமே ஒரு நுட்பமான ரசனை நந்தலாலாவுக்கு உண்டு. அதுபோல இந்த கூட்டங்கள் முடிந்த பிறகு பார்த்தீங்கன்னா அதை வந்து அவரு பாயிண்ட் எல்லாம் அவரு தயார் பண்ணிடுவார். ஆனா உடை காஸ்டியூம் வந்து நந்தலாலாவுக்கு எப்பவுமே ஜெயந்தி அண்ணி தான். அது பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து நாங்கள் என்ன பண்ணுவோம், அந்த பேசி முடித்த பிறகு அதை ஒரு கசக்கி படக்குன்னு உள்ள வச்சு அமைக்கிடுவேன். ஆனா நந்தலாலா வந்தோன்னு பார்த்தீங்கன்னா அந்த போட்ட சட்டையை எடுத்து பின் போட்டு அழகா அந்த சட்டை வரைக்கும் போடாத ஒரு சட்டை போல மடிச்சு உள்ள வச்சுட்டு வருவார். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான். அப்போது பிளாஸ்டிக் கவருக்குள்ள நீங்க அதெல்லாம் சாதாரண நான் கூட சொல்றேன். எங்க வீட்டுல எல்லாம் அடுத்த நாள் சட்டை எடுக்கும் பொழுது ஏதாவது நாயி கடிச்சு பிடிச்சாங்க. எல்லாத்துலயுமே 2 பேருக்கு நிறைய வித்தியாசங்கள் உண்டு. 2 பேருக்கும் வித்தியாசம் இல்லாத ஒரு விஷயம், ஒரே கருதுகோள், ஒரே கோட்பாடு, ஒரே இலக்கு, ஒரே லட்சியம், ஒரே பாதை என்பதிலே தான். அதுபோல நந்தலாலாவும் ஒரு நானும் அந்த நேரத்துக்கு என்ன பேசுறதோ அப்படிதான் பேசிட்டு வந்தேன். நந்தலாலாட்ட அதுக்கான ஒரு குறிப்பெல்லாம் அழகாக எடுத்து வச்சிருப்பேன். அதை வந்து ஒரு நறுக்கு தெரித்த மாதிரி ஒரு சின்ன சின்ன காகிதங்கள், எழுதுகிற அழகு, அதுபோல
விமர்சிக்கிட்டே நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். என்னன்னா வந்து காலம் பொன் போன்றது அப்படின்னு தான் சொன்னாங்க. உங்க ஊர் கியாப்பே தான் சொன்னாரு காலம் உயிர் போன்றது அப்படின்னு. அவரு வந்து ஆமா என்னன்னா நான் ஒரு 10 நிமிஷம் பேசுறேன்னா என் உயிர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை மட்டும் இல்லை, அது உங்களுடைய உயிர் சம்பந்தப்பட்டிருக்கிறதால ஒரு பேச்சாளரை பற்றிய நிகழ்ச்சி ஒரு 45-50 வருஷம் மேடையில் நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா ரொம்ப அழகா எடுத்திருக்காங்க. கிடைத்த அத்தனை ஆவணங்களை இப்ப நான் கவிஞர் நிலவன் எல்லாரும் வந்து கலைஞர் முன்னாலேயே பேசியிருக்கோம். ஒரு 4-5 தடவை கூட பேசியிருக்கோம். நெல்லையில, சென்னையில, கோவையில. அந்த படம் கிடைச்சிட்டா கிடைக்கல தெரியாது. அதனால நடுவராக இருந்து இந்த பள்ளிக்கூடத்து பிள்ளைகள் பேசுகிற மாதிரி ஒரு பட்டிமன்றத்தினுடைய புகைப்படம் இருக்குல்ல, அதனால இதெல்லாம் நினைச்சீங்கன்னா அந்த பிள்ளைகள் பேசுகிற பொழுது அது ஏதோ பேரறிஞர் பெருநாட்சாவே பேசுகிற பொழுது அவர் நுட்பமா பார்க்கிறாங்க. அது வந்து எந்த சபை அப்படின்னே பார்க்கிறது. தனக்கு தன்னுடைய கருத்துக்களை சொல்ல கிடைக்கிற எந்த இடத்தையும் நந்தலால் தவற விட்டதே இல்லை. அதனாலதான் அவருக்கு எல்லாருடையும் இங்க வந்து எல்லா அமைப்புகளோடும் அவருக்கு ஒரு நெருக்கம் இருந்தது, நேசம் இருந்தது அப்படின்னு சொன்னா அதுதான் கவிஞர். ஒரு பக்கம் நேரு அவருக்கு நேரு அன்பில் போன்ற அமைச்சர்களோடும் அவர்களால் முடியும். இன்னொரு பக்கம் 5ஆம் கிளாஸ் பிள்ளைகளை வச்சுக்கிட்டு பட்டிமன்றம் நடத்தவும் தெரியும். எல்லா இடங்களுக்கும் அதற்குரிய மரியாதையை கொடுத்த ஒரு மகத்தான பேச்சாளன், நல்ல எழுத்தாளன். துவக்கத்தில் அவர் கவிஞர் தான். இங்கே சோலை இப்ராஹிம் பூங்காவில் தான் அந்த நடக்கும். முகில் எங்களுக்கெல்லாம் மாவட்ட செயலாளர் நந்தலாலா இங்கே வந்து இங்கே பேசின அக்கினி குஞ்சுன்னு ஒரு பேர், சுரேந்திரன், அதுபோல புதிய கம்பன், இவங்கெல்லாம் அந்த இதில் இப்ராஹிம் பூங்காவில் அப்போ எட்வின் பொன்னிதாசன் இவங்கெல்லாம் அதில் கவிதை படிப்பாங்க. அதை வந்து கவிதை படிச்சுட்டு காற்றோட போகிறது கிடையாது. அது ஒரு 15 நாளில் பார்த்தீங்கன்னா நம்ம பாலக்கரையில் ஒரு அச்சகம் இருந்தது, அதில் கொடுத்து எவ்வளோ இதை காட்டினாங்க. அது அழகாக புத்தகம் படிக்கிறது. பிறகு ஒரு பேச்சாளனாக வந்த பிறகு அவர் எடுத்த அந்த பிரம்மாண்டம், குறிப்பாக கலையரவுகளில் கலையரவுல நன்மாரம் தான் சொல்லுவார். அந்த கலையரவின் மந்திர கைதி யார்கிட்ட இருக்குன்னே சொல்ல முடியாது அப்படின்னு. எப்போ பேச கூப்பிடுவாங்கன்னே சொல்ல முடியாது. நீங்கள் தான் அடுத்துன்னு சொல்லுவாங்க. அடுத்த பஸ் வர வரைக்கும் நம்ம உட்கார வச்சிருப்பாங்க. எதுக்கு சொல்றேன்னா 12 மணி, 2 மணி, 3 மணி இவ்வளோ பேச கூப்பிடுவாங்க. ஆனால் எத்தனை மணிக்கு கூப்பிட்டாலும் அதே எனர்ஜியோட பேசக்கூடிய ஒரு ஆற்றல் நந்தலாலுக்கு உண்டு. இதுல வந்து அவருடைய சாதனைகள் அல்லது அவருடைய முக்கியமான தருணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அதுக்கு பின்னால் இருந்த வலி, வேதனை, உழைப்பு என்பது உண்மையிலேயே பல நாள் அவர் இந்தியன் பேங்கில் காசாளருங்க. நாங்கள் 4 மார்த்தாண்ட தாண்டி களியக்காவில இருப்பாங்க கேரளா பாடல்ல. இங்கே முதல் நாள் பேங்க் வேலைக்கு போயிட்டு பஸ்ஸை பிடிச்சி, பிற்காலத்தில் தான் நாங்கள் ஆளுக்கு ஒரு கார் வச்சிருந்தோம். பஸ்ஸை பிடிச்சி மாறி 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 வந்து களியக்காவிலையில பேசி முடிச்சுட்டு அங்கேருந்து ஒத்த பஸ்ஸாக பிடிச்சி மாட்டுத்தாவரில் இறங்கி திருச்சிக்கு வந்து வீட்டுக்கு கூட போகாம, ஏன்னா அந்த பேங்க்ல பொதுவாக வந்து நம்ம வேலை பார்க்குற இடத்துல நம்ம கொஞ்சம் வெளியே தெரிஞ்சோம்னா கொஞ்சம் காய்ச்சல் இருக்கும். அது எல்லா இடங்களையும் இருக்கிற இயல்பானது. அதனால சாவி எதிர்க்க கொடுத்துருவாங்க, நீங்க தான் துறக்கணும். அந்த நேரத்துக்கு வந்து துறக்கிற அந்த இது இருக்கு பாருங்க, அவஸ்தை, அதை நந்தலாலா அனுபவித்திருக்கிறார். அதை வந்து கடைசி வரைக்கும் விஆர்எஸ் கூட கொடுக்கல. எனக்கு தெரிஞ்ச அவர் சர்வீஸ் எவ்வளவு காலம் இருந்துச்சோ அவ்வளவு காலமும் வங்கி பணி ஆற்றிவிட்டு அதன் பிறகு ஓய்வு பெற்ற காலங்களில் தான் அவர் வந்து இந்த சனி ஞாயிறுகளில் தான் அதிகம் போயிருக்கார். தமிழ்நாட்டில் போகாத திசை இல்லை, போகாத நாடு இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் அற்புதமாக சொல்லி பேசிக்கிட்டே போனோம். அவ்வளவு குறிப்பாக தந்தை பெரியாரை நான் கூட சொன்ன ஒரு மேடையில் எங்களுக்கு முன்னால் ஒரு பேச்சாளர் பேசிட்டு இருக்கிறார். பெரியார் இருக்கிற திசை பக்கம் கூட நாம் தலை வைத்து படுத்ததில்லை. ஏன்னா இப்போ பெரியார் பற்றியெல்லாம் அவ்வளவு பேசுறது கிடையாது. நம்ம மேடையிலே கூட ஒரு 15-20 நிமிடத்துக்கு நந்தலாலா போறார். இப்போது ஈரோட்டிலிருந்து தான் வந்தேன் அப்படின்னு ஆரம்பிச்சார். 2 வார்த்தைக்கு இடையில எவ்வளவு பெரிய பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களை, காந்தியை நான் சொன்ன பார்த்தீங்களா, ரொம்ப சாதாரண வார்த்தை இல்லை. எம்ஆர் ராதா ஒரு ஆன்டி ஹீரோ தானே. வர்றவங்கள்ட்ட அவரை பற்றி போற ஒரு கூட்டம் முடிஞ்சு போகிற பொழுது எம்ஜிஆரை விட எம்ஆர் ராதா பெரியாரு அப்படின்னு நம்ப வச்சு அனுப்புற ஒரு ஆற்றல் நந்தலாலுடைய வார்த்தைகள் கலகத்தான். எம்ஆர் ராதாவினுடைய பெருமைகளை, அதே போல கலைவாணர் என்எஸ்கே அவர்கள் இப்ப நிறைய மேடைகள்லாம் ஒன்றா இருக்காங்க. அதே போல சொந்த வாழ்க்கையிலும் ஒரு நேர்பட வாழ்ந்த ஒரு அற்புதமான மனிதன், எல்லாரையும் நேசித்த ஒரு அற்புதமான மனிதன். அதனாலதான் அவர் வந்து அவர் பேசுற பொழுது பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு காணொலி அப்படியெல்லாம் பேசுறது ரொம்ப தைரியம் வேணுங்க. அவர் கூட்டத்தில் சொல்றாரு, எல்லாருக்கும் நானே கூட சொல்லிட முடியும், ஒரு மடாதிபதியாக பெண் வர முடியுமா அப்படிங்கிற அடுத்த நிமிஷமே அவர் வந்து இவருடைய
நபிகள்ல ஒருத்தர் கூட பெண் இல்லை, ஏன் போப்பாண்டவா பெண்கள் வர முடியலன்னு பெண்களிலேயே பேசக்கூடிய அந்த தைரியம் நந்தலாலாவுக்கு. இன்றைக்கு நம்முடைய முற்போக்கு மேடைகளில் பேசக்கூடிய பல விஷயங்களுக்கு முதல் அகரமாக இருந்த பெருமை கவிஞர் நந்தலாலாவுக்கு உண்டு. அவருக்கு தெளிவான பார்வை இருந்தது, ஆழ்ந்த வாசிப்பாளர். அவருக்கு யுகபாரதியை சொல்லியிருக்காரு, ஜானகிராமன் கதையை அப்படி ரசிச்சு சொல்லுவார். அதே போல காரல் மார்க்சினுடைய கதை, எழுத்தாளர் நம்ம திருமணத்துக்காக அவருடைய கதை, ஒரு மாட்டுக்காரர் பார்த்தான ஒரு கதையை அவ்வளவு ரசிச்சு அந்த கதையை சொல்லியிருப்பார். அப்படி ஒரு நல்ல வாசிப்பு, எல்லோரோடும் ஒரு நல்ல குடும்ப தகப்பனாக, நல்ல கணவனாக இருந்திருக்காரு. நான் அவரை பற்றி பேசுவது என்பது கிட்டத்தட்ட 40-45 வருஷம். எந்த சண்டை, நிறைய சண்டை போட்டுருக்கோம். அது என்ன, சொந்த முறையில் சண்டை கிடையாது, நிறைய கருத்து வேறுபடும். ஆனால் பல சமயங்களில் பட்டிமன்றம் முடிச்சுட்டு கார் பயணங்களில் ஏதாவது சப்ஜெக்ட் ஆரம்பிச்சோம்னா யாராவது பார்த்தா கூட ஏதோ கடத்தி எடுத்துட்டு போறாங்க, இவ்வளவு சண்டை போட்டு போடுறாங்களே அப்படின்னு. அதெல்லாம் வந்து வாழ்க்கையில் ஒரு இந்த ஆவணப்படத்தை பார்த்தது நம்மளே நம்மளை திரும்ப பார்த்துக்கிற மாதிரியான ஒரு அனுபவத்தை கொடுத்தது என்பது உண்மையிலேயே ஒரு நெகிழ்ச்சியான அனுபவம். கவிஞர் நந்தலாலா அந்த பேச்சாளன், எழுத்தாளன், செயல்பாட்டாளன், எவ்வளவு பெரிய வேலையும் கடைசியாக அவர் வந்து செஞ்சது வள்ளலார் 200 அப்படிங்கிறது. கடைசியாக பேசிட்டு வந்தது திருக்குவளையில் நடந்த அந்த அரசு பள்ளியினுடைய விழாவில் தான் பேசிட்டு வந்தார். எனக்கு ஒரு நல்ல பழக்கமோ கெட்ட பழக்கமோ, இறந்து போனால் கூட அவங்க நம்பரை வந்து நான் அடிக்கிறதே இல்லை. இந்த கான்டாக்ட்ல திரும்ப அவங்க பேசுவாங்கிற முழு நம்பிக்கைலாம் எனக்கு இல்லை. ஆனால் அந்த நம்பரை எப்படி அடிக்கிறதுக்கான மனசு எப்படி வரும்? இப்போ எனக்கு சில நம்பர்கள் மட்டும்தான், ஏன் நம்பரை எனக்கு சமயத்தில் முழுசுக்கு கேட்ட தெரியாதுங்க. இருங்க பார்த்து சொல்றேன், உண்மையிலே சொல்றேன் நான். ஆனால் நந்தலாலாவுடைய நம்பர் 9443838401. எப்போ தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட நான் சொல்லுவேன். ஏன் அப்படி சொல்றேன்னு நான் இன்னைக்கு நந்தலாலாவுடைய நம்பர் வந்து நந்தலாலா இல்லைன்னு நம்மளால அந்த கான்டாக்ட் அடிக்கணும். நம்ம அழியிறப்போ அந்த நம்பரும் சேர்ந்து அழிஞ்சிட்டு போகுது. அது வரைக்கும் இருக்கட்டும். ஆனால் அதுக்கப்புறம் பாரதி ஒரு நாள் வந்து அந்த நம்பர் வந்து எனக்கு இருக்குன்னு உண்மையிலே நான் வந்து ஒரு பொருள் முதல்வாதி தான். ஒருவேளை மாப்பிள்ளை மேலே இருந்து போன் பண்றாரோ அப்படின்னு கூட நான் நினைச்சிட்டேன். அப்புறம் நான் மாமா நான் பேசுறேன் அப்படின்னு நந்தலாலா தானே, பாரதிங்கிறது என்ன, நிவேதா என்ன, தெரிஞ்சது எல்லாம். அது வந்து கடைசியா எதுக்கு போனானே தெரியல. அந்த போறப்ப கூட அந்த வாய்ஸ் எழுதி அப்படியே நான் வச்சுக்கிறேன். அதுக்கு ஒரு சின்ன மூச்சு தண்ணல் இருந்துச்சியா அப்படின்னு அது இன்னமும் அதில் வச்சிருக்கிறேன். அதான் கடைசியா என்ன சொல்றான், அங்கே போறேன், போயிட்டு அங்கே என்ன அப்டேட் பண்றேன். அதான் கடைசியா அந்த இது இருக்கிற வார்த்தை. ஆனால் அப்டேட் என்பது நந்தலாலா இறந்து விட்டார் என்பதுதான் அப்டேட்டாக அவர் சொல்றார். இவ்வளவு அவர் நினைத்திருந்தால் தமிழ்நாட்டினுடைய மிகச்சிறந்த மருத்துவ வசதிகளை பெற்றிருக்க முடியும். ஆனால் வந்து அது எப்படி நிகழ்ந்தது என்பதே ஒரு மிகப்பெரிய வருத்தமாகவும் சோகமாகவும் தான் இருக்கு. நம்ம கூட பறி முடிச்சிட்டோமோ அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சியும் கூட இருக்கு. சரி, நல்லா ஒரு சிகிச்சை முடிஞ்சு நல்லா இருக்காங்க நினைச்சுக்கிட்டு இருந்தோம். அதை விட அவர் கண்ணுக்குள்ள வச்சு தாங்குற மனைவி பிள்ளைகள் கூட இருக்காங்களே நினைச்சுக்கிட்டு இருந்தோம். அது இயற்கை தான், அது எல்லாருக்கும் இறுதி முடிவு வரும்னு வைங்க. இருந்தாலும் நந்தலாலா உண்மையிலேயே அந்த ஆவணப்படத்தில் இருக்கிறது போல உயிரோடு இருக்கிறது வேற, உயிர்ப்போடு இருப்பது வேற. எல்லா அமைப்புகளோடும் இப்படி ஒரு சீவிரமான உணவை நந்தலாலா வைத்திருந்தார். அவர் வந்து இந்த ஆவணப்படத்தின் வழியாக நிச்சயமாக அவர் வந்து எல்லாருடைய மனதிலும் இருப்பார். ஒரு எல்லாம் அழகா சொன்னார் பாருங்க, களம், வானம், காம்பியா காசா, இப்படி எல்லா அமைப்புகளையும் இணைக்கக்கூடிய ஒரு மைய புள்ளியாக கவிஞர் நந்தலாலா இருந்தார். எதுக்காகவும் எதையும் விட்டு கொடுக்க மாட்டார். வானம் அது விரிந்தது, களம் அது ஒரு செயல்பாட்டுக்கானது. காமியாசா ஒரு கூட்டத்தில் இதே நந்தலாலா அவருடைய கடைசி பணி நிறைவு கூட்டம். அப்ப வந்து அங்க நேருக்கு தான் பேசிட்டு போனார். அதாவது வந்து அவர் வந்து மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்தாலும் எங்களோட நெருக்கமாக இருப்பார். பக்கத்தில் உட்காந்து அவர் நந்தலாலா கிட்ட வந்து திமுக எல்லாம் என்ன சிபிஎம்ங்கிறாரு, சிபிஎம் வேற மாதிரி சொல்றீங்க, நான் ரெண்டுக்கும் ஒரு இணைப்பா இருக்குன்னு நினைக்கிறேன் தவிர தனியா இருக்குன்னு நினைக்கலையா அப்படின்னு தான் அவர் சொன்னார். அதுக்கான போராட்டத்தை உள்மனசில் அவன் கூட நடத்தி கொண்டே இருந்தார். மேலே நந்தலாலாவுக்காக ஒரு மிகப்பெரிய காரியத்தை அவருடைய பிள்ளைகள் நம்முடைய மரியாதைக்குரிய இயக்குனர் செய்திருக்கிறார். ரொம்ப அற்புதமாக நந்தலாலா என்னுடைய பேச்சு எப்படி நேர்த்தியாக இருக்குமோ அதுபோல இந்த ஆவணப்படமும் அவ்வளவு நேர்த்தியாக, அவ்வளவு சுத்தமாக, அவ்வளவு ரசனையாக இருந்தது. அவருக்கு வந்து இன்னொரு 20 வருஷம் கழிச்சு கூட்டம் போனா கூட அவர் நந்தலாலா பத்தி கேட்கறதுக்கு அவ்வளவு நண்பர்கள் இருப்பாங்க. அவ்வளவு கூட சம்பாதிச்சுட்டு போயிருக்காரு. அப்படியெல்லாம் ஆளுநர் சம்பாதிக்கிறது கஷ்டங்க. எதிர் நிகழ்ச்சிக்கு போயிட்டு வரும் பொழுதே நல்ல வேலை துணைந்தான்னு சொல்லிட்டு வர்றதுதான் மனித இயல்பு.
தக்கார் தகவிலார் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் என்பது இன்றைக்கு நந்தலாலா தக்காராக வாழ்ந்திருக்கிறார் என்பதை அவருடைய பற்றிய நினைவுகளின் எச்சத்தால் நாம் உணர்கிறோம். நன்றி. நன்றி அண்ணன் மதுக்குள் அவர்களே. மிக சிறந்த ஓப்பனிங் பேட்ஸ்மேன் மாதிரி ஆரம்பிச்சீங்க நீங்க. ஆவணப்படமா கோவணப்படமான்னு சொல்லி, ஆனாலும் கூட உயிரோடு இருத்தலுக்கும் உயிர்ப்போடு இருத்தலுக்குமான வேறுபாட்டை மிக சிறப்பாக வலியுறுத்தி அழகாக எடுத்துரைத்திருக்கின்றனர். நன்றி. நன்றி உரை கூறுவதற்காக பாரதி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். இந்த நிகழ்வு சரியாக 7:30 நிறைவு பெறும். மீண்டும் அனைவருக்கும் வணக்கம். பணம், படிப்பு, வேலை, அறிவு இதையெல்லாம் தாண்டியதுதான் வாழ்க்கை. பண்போடும் சக மனிதனை மதிப்பதும் தான் முதலில் முக்கியம் என்று வாழ்நாளெல்லாம் வாழ்ந்து காட்டிய ஒரு அப்பா, அதை எல்லா சூழ்நிலைகளையும் அதற்கு ஒத்துழைத்த ஒரு அம்மா. இதற்கான நன்றியின் வெளிப்பாடுதான் இந்த ஆவணப்படம். இந்த நிகழ்வை ஒருங்கிணைக்க பெரும் பங்காற்றிய களம், வானம், தாமியேச தோழர்களுக்கு நன்றி. தொழிற்சங்க நண்பர்கள், பொது உடைமை சிந்தனையை என் அப்பாவுடன் பகிர்ந்து கொண்ட தோழர்கள், அப்பாவுடன் கல்லூரி நாட்களில் பயணித்த எங்கள் குடும்ப நண்பர்கள், குடும்ப உறவுகள், இப்படி எண்ணற்ற அன்பு உள்ளங்கள், உங்கள் அனைவருக்கும் எங்கள் குடும்பம் சார்ந்த நன்றிகள். இந்த முயற்சிக்கு மட்டுமல்ல, எப்போதும் எங்கள் குடும்பத்திற்கு துணை நிற்பார் அப்படிங்கிற நம்பிக்கையை கொடுக்கும் துளசி அங்கிள், அதுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். அதே போல் தோள் கொடுப்பார் தோழன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி எப்பயும் நாங்க எதுனாலும் யோசிக்காம நான் போன் பண்றது தோழர் வில்வம், தோழர் ரங்கராஜன், நெல்சன் அண்ணன், அமர்நாத் அண்ணன் அவர்களுக்கு எங்கள் குடும்பம் சார்ந்த நன்றிகள். மார்க் சாருக்கு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், விதையே அவர்தான், அதற்கு என்றும் நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த ஆவணப்படத்திற்காக உழைப்பை எடுத்த செல்வமணி, ஒளிப்பதிவாளர் ஸ்ரீராம், கவிஞர் கார்த்திக், இசையமைத்த ஜான் வியனி அவர்களுக்கும் எங்கள் நன்றிகள். இந்த நிகழ்வில் தொழில்நுட்ப உதவி வழங்கி அமைதியாக பின்னால் இருந்து உழைத்த அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். அதுபோல என் தோழி பெலிண்டா, நான் எப்போது எது வேண்டுமானாலும் கேட்டாலும் அதை எனக்கு எப்படி பிடிக்குமோ, நான் எதை விரும்புவேனோ அப்படி அதை எனக்கு நேர்த்தியாக செய்து கொடுத்த பெலிண்டாவிற்கு எனது நன்றிகள். மறுபடியும் சில மனிதர்களின் வாழ்க்கை மறைவதில்லை. எங்கள் அப்பாவின் வாழ்க்கையும் அப்படித்தான். நன்றி. நன்றி நண்பர்களே. இந்த அரங்கத்திலே இருக்கின்ற நண்பர்கள் மிகவும் மரியாதைக்கும் போக்குதலுக்கும் உரியவர்கள். அவர்களுடைய வருகையால் மட்டுமே வாயின் மொழி நீ எனக்கு என்ற நந்தலாலா அவர்களுடைய ஆவணப்படம் பெருமை கொள்கிறது. வருகை புரிந்த அத்துணை பெரிய உள்ளங்களுக்கு நன்றி கூறி நிறைவுறுகிறது இந்த விழா என்று அறிவிக்கிறோம். நன்றி. லிவ்யா ஸ்ரீ கோல்டு பேக்கர்ஸ். அடகு நகையை விற்க, மர அடகு வைக்க லிவ்யா ஸ்ரீ கோல்டு பேக்கர்ஸ்.